இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க போறோம். சரிங்களா? நேற்று பைனாமியல் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒருத்தனை இது வேண்டாம், இந்த பேஜ் வேண்டாம். நான் ஃபர்ஸ்ட் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு புக்கில் அப்படி கொடுத்துருக்காங்க. சரி, எப்படி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இருக்குதோ அதே மாதிரி சரிங்களா, பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு மாஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. அப்ப எந்த ரேண்டம் வேரியபிள் இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை ஃபாலோ பண்ணுதோ அதுக்கு பேர் வந்து பைனாமியல் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பேரு. சரிங்களா? இதுவும் ஒரு டிஸ்கிரிட் டிஸ்ட்ரிபியூஷன் தான். பட் அங்க வந்து என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா ஃபைனிட்டா இருக்கும். நம்பர் ஆஃப் ட்ரையல் வந்து ஃபைனிட். பட் இங்க வந்து நம்பர் ஆஃப் ட்ரையல் வந்து மேபி இன்ஃபைனிட். இந்த இடத்துல பாருங்க, எக்ஸோட வேல்யூ என்ன போட்டிருக்கோன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அங்க என்ன பார்த்திருப்போம், பி பிளஸ் கியூ ஈக்குவல் டு 1 பார்த்திருப்போம். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் ஈக்குவல் டு 1 பார்த்திருப்போம். இங்க வந்து லாம்டான்னு ஒரு பேராமீட்டர் சொல்றாங்க. நம்ம பைனாமியல்ல நம்ம பார்த்த பேராமீட்டர்ஸ் என்ன அப்படின்னா என்னும் பியும். சரிங்களா? பாய்சானுக்கு வந்து பேராமீட்டர் வந்து இந்த லாம்டா மட்டும்தான், ஒரே ஒரு பேராமீட்டர் தான். ஓகேவா? அந்த லாம்டா என்னவா இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். சரிங்களா? அங்க வந்து நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதுக்கு பதிலாக ஃபார்முலா என்ன, இ பவர் மைனஸ் லாம்டா லாம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். சரிங்களா? இ பவர் மைனஸ் லாம்டா லாம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். சரி, நேத்து இது பார்த்தோம்ல, அது பேர் என்னது, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அது எங்க இருந்து கிரியேட் ஆச்சு? அந்த பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ்ல இருந்தது சார். ஓகே, பைனாமியல் கோஎஃபிஷியன்ட். இங்க பாய்சானுங்கிறது எங்க கிரியேட் ஆகுது அப்படின்னா இ போர் எக்ஸோட எக்ஸ்பான்ஷன் சொல்லுங்க. இ போர் எக்ஸோட எக்ஸ்பான்ஷன் சொல்லுங்க. 1 plus x by 1 factorial plus x square by 2 factorial plus x. ஓகே ஓகே. இப்போ இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 plus x by 1 factorial x square by 2 factorial up to dot dot. இதே இ பவர் லாம்டானா எப்படி எழுதுவீங்க? 1 plus lambda by 1 factorial lambda square by 2 factorial கரெக்டா? இந்த இ பவர் லாம்டாவா ஆன்சர் கொண்டு போயிருங்க. அப்ப என்ன ஆகும், 1 is equal to 1 by e power lambda 1 plus lambda by 1 factorial lambda square by 2 factorial. இப்படியே ஜெனரல் டேர்ம் என்ன எழுதுவோம், lambda power r by r factorial plus dot 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 போயிட்டு. இப்ப இந்த இ பவர் லாம்டாவை மேல கொண்டு போனா இ பவர் மைனஸ் லாம்டாவா மாறிடுமா? அப்ப 1 is equal to e power minus lambda lambda by 1 factorial e power minus lambda square by 2 factorial plus dot 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 e power minus lambda power r by r factorial plus dot dot dot. இதுல இந்த டேர்ம் எங்க இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இந்த டேர்ம் எங்க இருக்கு? நம்ம பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்ல அதுதான் x ன்னு எடுத்திருக்கோம். அப்ப நம்ம இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அப்ப என்னன்னா ஏதோ ஒரு சீரீஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அதோட ஆன்சர் என்ன வருது, 1 வருது. அப்ப டோட்டல் ப்ராபபிலிட்டி 1. இதே நேரத்துல இ பவர் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் நம்பர். அப்ப ஈச் டேர்ம் வந்து கிரேட்டர் தென் 0. இந்த இடத்துல இந்த செகண்ட் டேர்ம் பாருங்க. இந்த செகண்ட் டேர்ம் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து இ பவர்னாலே எப்பயும் பாசிட்டிவ்னால ஃபர்ஸ்ட் டேர்ம் பாசிட்டிவ். செகண்ட் டேர்ம் பாசிட்டிவா இருக்கணும்னா இ பவர் பாசிட்டிவ், பட் இந்த லாம்டா என்னவா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். அதனாலதான் அங்க என்ன கண்டிஷன் வந்திருக்கு, லாம்டா கிரேட்டர் தென் 0ன்ற கண்டிஷனே நமக்கு வந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா செகண்ட் டேர்மும் பாசிட்டிவ், தேர்ட் டேர்மும் பாசிட்டிவ், இப்படி எல்லா டேர்மும் பாசிட்டிவா இருக்கு. அப்ப இதை தனித்தனியா எடுத்துக்கோங்க. இது ஒரு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ, ஒரு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுது. ஸோ இது இ பவர்ல இருந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கு பேர் என்ன வைக்கிறாங்க, பாய்சான். இது புரிஞ்சது எல்லாத்துக்கும் எப்படி வந்துச்சுன்னு? ஸோ ஃபார்முலாலாம் நீங்க மனப்பாடம் பண்ணணும் அவசியமே கிடையாது. அதே போல நம்ம என்ன பார்த்தோம்னா எக்ஸ் ஃபாலோஸ் பைனாமியல் n, p பார்த்தோம். இங்க எக்ஸ் ஃபாலோஸ் பாய்சான் லாம்டா. சரிங்களா? இங்க ஒரே ஒரு பேராமீட்டர் தான். அந்த பேராமீட்டர் என்ன பேராமீட்டர் அப்படின்னா லாம்டா.
அடுத்தது இந்த ஸ்டில்லிங் அப்ராக்சிமேஷனுங்கிறது நம்ம ரியல் அனாலிசிஸ்ல ரொம்ப நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இங்க வந்து இது ஊடால ப்ரூஃப்ல வருது. பட் அது நமக்கு தேவையில்லை. பட் நீங்க ஜஸ்ட் இது வந்து நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தேவைப்படாது, ரியல்ல தேவைப்படும். இது ஜஸ்ட் அந்த ஸ்டில்லிங் அப்ராக்சிமேஷன்னா என்ன அப்படின்னா, என் ஃபேக்டோரியல் அஸ் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டியை வந்து ஒரு பாலினாமியல் எக்ஸ்பான்ஷன் மாதிரி, ஏதாவது பாலினாமியல் சொல்லக்கூடாது, ஒரு அப்ராக்சிமேஷனா ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. சரிங்களா? இதோட வேல்யூவை லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி என் ஃபேக்டோரியல் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேஷன் வேல்யூவா எழுதிக்கலாம் அப்படின்றாங்க. என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2π e பவர் மைனஸ் n பவர் n பிளஸ் 1/2 அப்படின்னு எழுதிக்கலான்றாங்க. இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்ணும்போது அதை பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது பைனாமியல் நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதோட பிசிக்கல் கண்டிஷன்ஸ் ஒன்று பார்த்தோம். என்னென்னு ஞாபகம் இருக்கா? லைட்டா சொல்லுங்க. தெரிஞ்சது சொல்லுங்க. எல்லாம் சொல்றாங்க சொல்லுங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸும் ஃபெயிலியரும் இருக்கிற கேஸ்ல பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, வெரி குட். வேற அதுக்கப்புறம் எக்ஸ் வந்து ஃபைனைட்டா இருந்துச்சுன்னா 0 1 2 3 அப் டு n இருக்கிறப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே. ஒன்னே ஒன்று நீங்க சொன்னதே கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க. அதாவது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் இஸ் ஃபைனிட் அண்ட் இண்டிபெண்ட். எல்லாமே எப்படி இருக்கணும்? ஒண்ணுக்கு ஒண்ணு இண்டிபெண்டா இருக்கணும். ஒண்ணு வந்து இன்னொன்னு சார்ந்து இருக்கக்கூடாது. எல்லாத்துலயுமே ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் வந்து எல்லா ட்ரையல்லையும் சேமா இருக்கணும். இதெல்லாம் பிசிக்கல் கண்டிஷன் நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்ப நீங்க பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப ப்ராப்ளம் பார்த்தோன்னா அது பைனாமியலா பாய்சான் நம்ம கண்டுபிடிக்க தெரியும். ஸோ அப்போ பாய்சான் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சில இது சொல்றாங்க. சரிங்களா? ரைட். என்னென்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க த நம்பர் ஆஃப் டெத்ஸ் ஃப்ரம் த டிசீஸ். ஒரு டிசீஸ்ல இருந்து எத்தனை டெத் காசு ஆகுது அப்படின்றத ஸ்டடி பண்றதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணலாமா? அந்த டிசீஸ்ன்றது என்னன்னா ஒரு பேண்டமிக், அந்த மாதிரி எபிடமிக் அப்படி இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்குன்னா ஒரு ஹார்ட் அட்டாக்கு, கேன்சரு, இந்த மாதிரி ஸ்னேக் பைட்ஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தால சாகக்கூடியவங்களோட எண்ணிக்கையை வந்து வச்சு ஸ்டடி பண்றதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்னா பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணலாம். நம்பர் ஆஃப் சூசைட் ரிப்போர்ட்ஸ் இன் பர்டிகுலர் சிட்டி. ஒரு சிட்டியில வந்து எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற டேட்டா வச்சு ஸ்டடி பண்ணா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் மெட்டீரியல் இன் பேக்கிங் மேனுஃபேக்சர்டு பை த குட் கன்சர்ன். அதாவது ஒரு பேக்கை வந்து நான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டேன், இதுல வந்து ஏதோ ஒரு பேட் ஐட்டம் இருக்கு, அப்ப அதை பத்தி ஸ்டடி பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்பர் ஆஃப் இது வந்து ஃபேக்கல்டி இல்ல, இது வந்து ஃபால்ட்டி. சரிங்களா? இது வந்து ஃபால்ட்டி. நம்பர் ஆஃப் ஃபால்ட்டி பிளேட்ஸ் இன் பேக்கெட் ஆஃப் 100. அதாவது இது ரெண்டும் சேம் தான் கிட்டத்தட்ட. 3யும் 4ம் கிட்டத்தட்ட சேம் தான். ஏன்னா ரெண்டுமே என்ன சொல்றாங்க, டிஃபெக்டிவ் வச்சு கண்டுபிடிக்கிற ஒரு பேக்கெட் ஐட்டம்ல. அடுத்து நம்பர் ஆஃப் ஏர் ஆக்சிடென்ட் இன் சம் யூனிட் ஆஃப் டைம். ஒரு யூனிட் ஆஃப் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுல எத்தனை ஏர் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படிங்கிறதுக்கு. அடுத்து நம்பர் ஆஃப் பிரிண்டிங் மிஸ்டேக் அட் ஈச் பேஜ் ஆஃப் த புக்கு. அடுத்து நம்பர் ஆஃப் டெலிஃபோன் கால்ஸ் ரிசீவ்ட் அட் அ பர்டிகுலர் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் இந்த சேம் இன் சம் யூனிட் ஆஃப் டைம். அப்படி இல்லைன்னா நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் டு ராங் நம்பர் இன் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா? அடுத்தது வந்து the number of cars passing a crossing as per minute during a busy hours a day. அதாவது ஒரு நாள் வந்து ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய நாள்ல வந்து ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்டை எத்தனை எத்தனை கார் கடக்குது அப்படின்றதுக்கு. அடுத்து நம்பர் ஆஃப் ஃப்ராக்மெண்ட்ஸ் ரிசீவ்டு பை த சர்ஃபேஸ் ஏரியா ஏ ஃப்ரம் அ ஃப்ராக்மெண்ட் ஆட்டம் பாம். இது என்ன அப்படின்னா ஒரு ஃப்ராக்மெண்ட் ஆட்டோ பாம், ஒரு ஆட்டோ பாம் வெடிக்கும் போது அதுல சின்ன சின்ன துகள்கள் நிறைய பிரியுமா. சரிங்களா? அது வந்து அது என்ன ஆகும்னா இப்ப நான் ஒரு ஒரு வீட்டுல ஒரு ஸ்கொயர் ஃபீட் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்னோட வீடு இதுதான், இப்ப இதுதான் என்னோட வீடு. ஆட்டோ பாம் வெடிக்குது. அப்ப என்ன ஆகுனா அந்த துகள்கள் வந்து இங்க விழும். இப்படியே அங்கங்க விழுமா. இத வந்து இது வந்து இதான் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த சர்ஃபேஸ் ஏரியால ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ஃபிராக்மெண்ட், அந்த சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸோட நம்பரை கவுண்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு ஸ்கொயர் ஏரியாவுக்கும் தனித்தனியா வச்சுக்கோ இது நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம வந்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணலாமா. அடுத்து எமிஷன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் உள்ள எக்ஸ்ரே இருக்குல்ல, அந்த மாதிரி. இப்ப ஒரு 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 பெரிய ஒரு கார்பன் ஷீட் எடுத்துல எக்ஸ்ரே நம்ம கொடுக்கும்போது எங்க எக்ஸ்ரே விழுது,
சரிங்களா? அப்படின்றத வச்சு பாக்குறது. இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு புக்ல கொடுத்துருக்காங்க. இதை வச்சு கொஸ்டின் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. நம்ம ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ்லாம் ஓரளவு நம்ம ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இது நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. இதுல ஏதாவது ஒண்ணா மாத்தி போட்டு கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? ரைட். அடுத்து மொமெண்ட்ஸ். மொமெண்ட்ஸ்னா என்னன்னா நம்ம மொத்தம் 2 விதமான மொமெண்ட் பார்ப்போம். ஒன்று வந்து மொமெண்ட் அபவுட் ஆரிஜின், ஒன்று சென்ட்ரல் மொமெண்ட்னு. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது மொமெண்ட் அபவுட் ஆரிஜின். அதுல μ1 டேஷ் அப்படிங்கிறது லாம்டா. சரிங்களா? அடுத்து μ2 டேஷ்ங்கிறது லாம்டா ஸ்கொயர் பிளஸ் லாம்டா. μ3 டேஷ்ங்கிறது லாம்டா கியூப் பிளஸ் 3 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் லாம்டா. அடுத்து μ4 டேஷ்ங்கிறது லாம்டா பவர் 4 பிளஸ் 6 லாம்டா கியூப் பிளஸ் 7 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் லாம்டா. மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. சரிங்களா? μ1 டேஷ்ங்கிறது லாம்டா, அது வந்து மீன். அப்ப மீன் கிடைச்சிருச்சு. அடுத்து μ2ங்கிறது என்னது? வேரியன்ஸ் தானே. எப்பயுமே μ1 டேஷ்ங்கிறது மீன், μ2ங்கிறது வேரியன்ஸ். அப்ப வேரியன்ஸ் லாம்டா. அப்ப பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்க. மீனும் லாம்டா தான், வேரியன்ஸும் லாம்டா தான். சரிங்களா? மீனும் லாம்டா தான், வேரியன்ஸும் லாம்டா தான். அடுத்து அப்ப μ1 0, μ1 என்னது 0, μ2 லாம்டா, μ3 லாம்டா, μ4ங்கிறது 3 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் லாம்டா. சரிங்களா? 3 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் லாம்டா. ஓகேவா? ரைட். அடுத்தது B1. B1க்கு வந்து எப்பயும் போல ஃபார்முலா வச்சு பார்க்கும்போது 1 பை லாம்டா. சரிங்களா? அப்ப காமா ஒன்னுங்கிறது என்ன வரும்? 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் லாம்டா. சரிங்களா? பீட்டா ஒன்னுங்கிறது 1 பை லாம்டா, காமா ஒன்னுங்கிறது 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் லாம்டா. பீட்டா 2ங்கிறது 3 பிளஸ் 1 பை லாம்டா. அதே இது காமா 2ங்கிறது என்னது? பீட்டா 2 மைனஸ் 3 தானே ஃபார்முலா. அப்போ மைனஸ் 3 எடுத்துட்டா 1 பை லாம்டா. சரிங்களா? அடுத்தது the Poisson distribution is always a skewed distribution அப்படின்றாங்க. ஏன் skewed distributionனா skewன்றது எதை பார்க்குறோம் சொன்னோம் நம்ம? ஞாபகம் இருக்கா? skewed எதை வச்சு பார்ப்போம் சொல்லுங்க? சிமெட்ரிக்னு சொன்னோம் சார். சிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த பேராமீட்டர் அதை வச்சு அனலைஸ் பண்ணுது. பீட்டா 1 பீட்டா 2? பீட்டா 1 ஸ்கியூவு, பீட்டா 2 வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து கர்டசிஸ்க்கு. இப்ப நான் லாம்டா வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தன் 0ன்னு சொல்லிட்டேன். அப்ப 1 பை லாம்டாங்கிறது ஆல்வேஸ் கிரேட்டர் தன் 0. அப்ப இந்த பீட்டா 1 வந்து இட்ஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் 0. அதனால அது வந்து எப்பயுமே என்னவா தான் இருக்க போகுது? ஸ்கியூடா தான் இருக்க போகுது. அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்க போகுது. அதனால ஸ்கியூடா தான் இருக்க போகுது அப்படின்றாங்க. இதே இது இந்த லாம்டா டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகுது? இங்க லாம்டா டென்ஸ் டு இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கன்னா 1 பை இன்ஃபினிட்டி ஆன்சர் என்ன ஆயிரும்? 0. இங்க வந்து 3 வந்துரும். அப்ப பீட்டா 2 = 3னா என்ன அர்த்தம்? மீசோகர்டிக். மீசோகர்டிக்னா அது என்ன அர்த்தம்? சிமிட்ரிக்கா இருக்கு. சரி, அது வந்து இது அதாவது பிளாட்டராவும் இல்லாம பீக்காவும் இல்லாம நார்மலா இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி பீட்டா 1 = 0 அப்படின்னா அது என்னது? சிமிட்ரிக்கா இருக்குன்னு அர்த்தம். பீட்டா 1 = 0 என்ன அர்த்தம்? சிமிட்ரிக்கா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பீட்டா 1 எதை அசஸ் பண்ணுது? எவ்வளவு அசிமிட்ரியா இருக்கு அப்படின்னு அசஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் பீட்டா 1. அந்த அசிமிட்ரியே இல்லை அப்படின்னா சிமிட்ரியா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? பின்னாடி இப்படி இருந்தா அது நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லி படிப்போம். பின்னாடி இப்படி இருந்தா அது என்ன படிப்போம்? நார்மல்னு படிப்போம். அப்ப இதே ஒரு லிமிட்டிங் கேஸ் தான். என்ன லிமிட்டிங் கேஸ்? நீங்க லாம்டா டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு பாய்சான்ல போட்டீங்கன்னா அது நார்மலா மாறிடும். படிப்போம், மேல படிப்போம், மேலையும் கீழையும் தனியா படிப்போம். சரிங்களா? அதோடைய அது ஏன் அப்படி வருதுன்றதுக்கு இதான் எக்ஸ்பான்ஷன். அடுத்து அங்க வந்து நம்ம என்ன பார்த்தோம்? இது ரெக்கரன்ஸ் ஃபார்முலா. பி ஆஃப் எக்ஸுக்கும் பி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒன்னுக்கும் ரெக்கரன்ஸ் ஃபார்முலா பார்த்தோம். அது மாதிரி இங்கேயும் ரெக்கரன்ஸ் ஃபார்முலா இருக்கு. ப்ராபபிலிட்டியோட ரெக்கரன்ஸ் ஃபார்முலா பி ஆஃப் எக்ஸ் டிவைட் பை பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 = லாம்டா பை எக்ஸ், எக்ஸ் = 1 2 3. சரிங்களா? அவ்வளவுதான் வித்தியாசம். லாம்டா எக்ஸ்ல மட்டும் தான் வித்தியாசம் இருக்கு. லாம்டா பை எக்ஸ் அனுப்ப பண்ணிக்கோங்க. அங்க எப்படி பார்த்தோம்? ஒரு யூனி மாடல் ஒரு பை மாடல் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் யூனி மாடல் பை மாடல். அங்க வந்து நம்ம எதை பார்த்தோம்னா என்ன பார்த்தோம்? என் பிளஸ் ஒன் பியா, என் பிளஸ் ஒன் பி வந்து நாட் அண்ட் இன்டிஜரா இருந்தா அதோட இன்டெகிரல் பார்ட்ஸ்ல இன்டெகிரல் பார்ட்ஸ் மோடு. அதே இது என் பிளஸ் ஒன் இன்ட்டு பி வந்து ஒரு இன்டிஜரா இருந்தா என்ன கிடைக்கும்? மோடு என்னது? m-m-1 மோடு சார். எம்னா mங்கிறது வந்து அந்த இன்டீஜர் வேல்யூ. அதாவது அப்படின்னா என் பிளஸ் ஒன் இன்ட்டு பி அது ஒரு வேல்யூ, என் பிளஸ் ஒன் இன்ட்டு பி மைனஸ் ஒன் ஒரு வேல்யூ. கரெக்ட் தானா? எஸ் சார். அப்ப அதே மாதிரிதான் இங்கேயும் லாம்டாங்கிறது நாட் அண்ட் இன்டிஜரா இருந்தா அதோட இன்டெகிரல் பார்ட் வந்து யூனிட் மாடல். லாம்டா வந்து நாட் அண்ட் இன்டிஜரா இருந்தா
அதோட இன்டெகிரல் பார்ட் வந்து யூனிமாடல். அதே இது லாம்டா ஈக்குவல் டு ஒரு இன்டீஜரா இருந்துச்சுன்னா அப்ப அதுவும் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரும் ஒரு மாடல், பை மாடல். இப்போ மொத்தம் பை மாடல் 2 கிடைச்சிருக்கு. சரிங்களா? இங்க அங்க எப்படி வந்து ரெக்கரன்ஸ் ரிலேஷன் பாக்குறீங்க மொமெண்ட்ஸுக்கு, அதே மாதிரி இங்கேயும் இருக்கு. சரிங்களா? அங்கேயும் நம்ம இதே மாதிரி தான் பார்த்திருப்போம். ஓகேவா? இந்த ஒரு அதாவது 2 டேர்ம் முன்னாடி இருக்க டேர்ம் கிடைச்சதுன்னா 3வது டேர்மை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது. அப்ப சென்ட்ரல் மொமெண்ட்ல மியூ ஆர் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஆர் லாம்டா மியூ ஆர் மைனஸ் 1 பிளஸ் லாம்டா மியூ ஆர், இது டி மியூ ஆர் பை டி லாம்டா அப்படிங்கிறது ஃபார்முலா. சரிங்களா? ஃபார்முலா எல்லாம் படிச்சுக்கணும், கேட்க வாய்ப்பு இருக்கு. ஹார்டா கேட்கணும்னா கேட்பாங்க. அடுத்து எம்ஜிஎஃப். எம்ஜிஎஃப் என்னது? எம்எக்ஸ் ஆஃப் டி. அதுக்கு ஃபார்முலா பாருங்க, இ பவர் லாம்டா இ பவர் டி மைனஸ் 1. பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இ பவர் லாம்டா, அதுக்கு பக்கத்துல இ பவர் டி மைனஸ் 1. சரிங்களா? அப்ப எம்எக்ஸ் ஆஃப் டி இப்படி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பை எக்ஸ் ஆஃப் டி என்ன வரும்? அந்த டீக்கு பக்கத்துல ஒரு ஐ, அப்ப ஐடி. டீக்கு பக்கத்துல ஒரு ஐடி. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, the Poisson distribution as a limiting case of binomial distribution. அதாவது பைனாமியல்ல இருந்து பாய்சன் வர முடியும். எப்படி வர முடியும்னா as n tends to infinity போட்டுறணுமா. என்ன போட்டுறணும்? as n tends to infinity போடும்போது போட்டுறணும். அதே நேரத்துல np tends to lambda, இந்த ரெண்டுக்கும் வர்ற மாதிரி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அப்ப அந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னவா மாறுதான்? பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனா மாறுதான். இதெல்லாம் டயக்ராம் போட்டு வச்சுக்கோங்க, நான் போட்டு வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எதுல இருந்து எது வருது அப்படின்றதுக்கு ஒரு 4 A4 ஷீட்டை சேர்த்து பெரிய டயக்ராம் போட்டு வச்சிருக்கேன். சரிங்களா? அப்படிலாம் பண்ணா தான் நம்ம படிச்சு பாஸ் பண்ண முடியும். நம்ம வெறுமனா புக்ல இருக்கிறதும் பேப்பர்ல இருக்கிறதையும் நீங்க படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தலையிலே ஏறாது. இதை வச்சு நீங்க மைண்ட் மேப் கிரியேட் பண்ணுங்க. இதை வச்சு தனித்தனியா எழுதுங்க. குமுலண்ட்டை ஃபுல்லா ஒரு பேப்பர்ல எழுதுங்க. சரிங்களா? கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஃபுல்லா ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அதை வச்சு மெமரி பண்ணுங்க. வேற வழி இல்லை, அப்படித்தான் படிச்சாகணும். நான் வேணா முடிஞ்சா என்னோட அந்த டிஸ்ட்ரிபியூஷன் போட்டோ எடுத்து வேணா உங்களுக்கு அனுப்புறேன். ஒரே பேஜ் தான், எல்லா டிஸ்ட்ரிபியூஷனும் இருக்கும். ஆரோ மார்க்கா போட்டிருப்பேன். பைனாமியல்ல இருந்து பாய்சான் எப்படி வரும், அப்புறம் பாய்சான்ல இருந்து நார்மல் எப்படி போகும், அதுல இருந்து சை ஸ்கொயர், டிஇ, எஃப், காமா, பீட்டா 1, பீட்டா 2 எல்லாமே ஒரே பேஜ்ல இருக்கும் அப்படியே. ஸோ அதை எவ்வளவு தூரம் நீங்க உங்களோட மெட்டீரியலை சிம்பிளிஃபைடா ரெடி பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க சக்சஸ் ஈஸியா எடுத்துக்கிறீங்க. சரிங்களா? அதெல்லாம் ரெடி பண்ணுங்க. ஏன்னா நேத்து வந்து இது பைனாமியல் எப்ப வந்து நார்மலா மாறும்னு சொல்லியாச்சு. இப்ப அடுத்து என்ன சொல்லிட்டு இருக்கேன், பாய்சான் எப்ப பைனாமியல் எப்ப நார்மலா மாறும் சொல்றேன். பைனாமியல் எப்ப நார்மலா மாறும்னா n டென்ஸ் டு இன்ஃபினிட்டியா இருக்கணும், np டென்ஸ் டு லாம்டாவா இருக்கணும். இந்த 2 கேஸ் இருந்துச்சுன்னா என்னோட பைனாமியல் வந்து பாய்சானா மாறிடும். சரிங்களா? அதே போல இங்க பாருங்க, அதேதான் இங்கேயும் அதைதான் முதல் பேஜ்ல சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அதாவது ஒரு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை எடுத்து அதுல நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ட்ரையல்ஸை வந்து நீங்க லார்ஜா மாத்திட்டு ப்ராபபிலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து ரொம்ப சின்னதா மாத்திட்டு அப்ப என்பியோட வேல்யூ வந்து நீங்க லாம்டான்னு பிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பைனாமியல் வந்து பாய்சானா மாறிடும். சரிங்களா? உங்களோட பைனாமியல் வந்து என்னவா மாறும்? பாய்சானா மாறிடும். அடுத்தது குமுலண்ட் நம்ம என்ன படிப்போம்? கேஎக்ஸ் ஆஃப் டி. அப்ப கேஎக்ஸ் ஆஃப் டிங்கிறது என்னது? லாக் எம்எக்ஸ் ஆஃப் டி. அப்ப எம்எக்ஸ் ஆஃப் டிக்கு லாக் போட்டா என்ன ஆகும்? லாக் இ பவர் லாம்டா இ பவர் டி மைனஸ் 1. அப்ப மேல இருக்கிறது மட்டும் முன்னாடி வந்துருமா? அப்ப லாம்டா இ பவர் டி மைனஸ் 1. சரியா? அப்ப இதான் குமுலன். அப்ப கே ஒன்னுங்கிறது லாம்டா, கே டூங்கிறது லாம்டா, கே த்ரீங்கிறது லாம்டா. எப்பவுமே நம்ம கே ஃபோர் கண்டுபிடிக்க மாட்டோம். அதுக்கு பதிலா என்ன பேருவோம்? மியூ ஃபோர் பேருவோம். மியூ ஃபோர்னா என்னது? சரி, கே ஃபோரும் இங்க லாம்டா தான். அவங்க அந்த இடத்துல மென்ஷன் பண்ணாம இருக்காங்க. கே ஃபோரும் லாம்டா தான். சரிங்களா? அடுத்து மியூ ஃபோர் ஈக்குவல் டு கே ஃபோர் பிளஸ் 3 கே ஸ்கொயர். அப்ப லாம்டா பிளஸ் 3 லாம்டா ஸ்கொயர். சரியா? அப்ப குமுலண்ட்டும் படிச்சுக்கணும். அடுத்தது இது ஒரு ரிசல்ட். என்ன ரிசல்ட் சொல்லியிருக்காங்கன்னா மீனு, சரிங்களா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனு, காமா 1 காமா 2 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 1 வருமா? எங்க பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்ல இதை ஃபுல்லா மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 1 வருமா? சரி, மீன் என்னது? லாம்டா. வேரியன்ஸ் என்னது? லாம்டா. சரிங்களா? வேரியன்ஸ் தான் லாம்டா. அப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னது? ரூட் லாம்டா. அதனால ரூட் லாம்டா. அடுத்து காமா 1ங்கிறது என்னது? பீட்டா 1. காமா 2ங்கிறது பீட்டா 2 மைனஸ் 3. அப்புறம் பீட்டா 1ங்கிறது என்னது? 1 பை லாம்டா. அப்ப 1 பை ரூட் லாம்டா. அப்புறம் பீட்டா 2ங்கிறது என்னது? 3 பிளஸ் 1 பை லாம்டா. அப்ப 3 கேன்சல் ஆகி 1 பை லாம்டா.
இப்போ பாத்தீங்கன்னா இந்த லேம்டா கேன்சல், இது கேன்சல், அவங்க ஆன்சர் வந்து 1. இதெல்லாம் கேட்கலாம். சரிங்களா? அடுத்தது அடிட்டிவ் ஆர் ரீப்ரொடக்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இண்டிபெண்டன்ட் பாயிண்ட்ஸ் வேரியன்ட். நான் பாத்தீங்களா அகைன் நான் சொல்றதுதான் என்னது இண்டிபெண்டன்ற வேர்டு கொடுத்தாங்க. சரியா? இண்டிபெண்டன்ற வேர்டு கொடுத்தாங்க. சரி, அங்க வந்து எப்ப ரெண்டு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆட் பண்ண முடியும்? இது பைனாமியல் அதாவது பைனாமியல் வேரியேட் ஆட் பண்ண முடியும். எக்ஸ் வந்துட்டு x1 follows binomial distribution with parameter n1, p. x2 வந்துட்டு follows binomial distribution with n2, p இருந்துச்சுன்னா x1 plus x2 follows binomial distribution with n1 plus n2, p. அதாவது ரெண்டோட ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் சேமா இருக்கணும், அப்படி சொல்லுங்க. சரிங்களா மேம்? ரெண்டோட ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். சரிங்களா? அப்ப அதே மாதிரி இங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த வேரியேட் வந்து சேமாலாம் இருக்கணும் அவசியம் கிடையாது. அதாவது எல்லா இப்ப x1க்கும் லாம்டாவா இருக்கணும், x2க்கும் லாம்டாவா இருக்கணும் அவசியம் கிடையாது. x1க்கு லாம்டா 1 இருக்கலாம், x2க்கு லாம்டா 2 இருக்கலாம். ஆனா அப்பயும் நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். அப்படி ஆட் பண்ணும்போது வெளியே ஆட் பண்ணா நீங்க உள்ள இருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா இதோட கான்வர்ஸும் ட்ரூ அப்படின்றாங்க. அப்ப கான்வர்ஸ்னா என்ன மீனிங்ல சொல்றாங்கன்னு பாருங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ்ங்கிறது இண்டிபெண்டன்ட், அதோட சமேஷன் பாய்சானா இருந்தா ஈச் இண்டிவிஜுவல் இஸ் பாய்சான். மேல சொன்னது ஈச் இண்டிவிஜுவல் இண்டிபெண்டன்ட் அண்ட் பாய்சானா இருந்தா அதோட சம் வந்து பாய்சான். இங்க இண்டிபெண்டன்ட் சம் பாய்சானா இருந்தா இண்டிவிஜுவல்ஸ் ஆர் பாய்சான். சரிங்களா? கான்வர்ஸ் ஆல்சோ ட்ரூ. அதே நேரத்துல அடிஷன் மட்டும்தான் பாசிபிள், சப்ராக்ஷன் நாட் பாசிபிள். ஏன்னா x1 மைனஸ் x2 cannot be a பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சான் வேரியேட். எதனால அப்படின்னா பாய்சான் வேரியேட் வந்து எப்பயுமே நான் நெகட்டிவா இருக்கணும். பட் x1 மைனஸ் x2 போடும்போது அது நெகட்டிவா மாற வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அடுத்து ரெக்கரன்ஸ் ஃபார்முலா இது மேலேயே இருந்துச்சு. சரிங்களா? மேல வந்து p ஆஃப் x மைனஸ் ஒன்னுக்கும் p ஆஃப் எக்ஸுக்கும் மோட்ல இருந்துச்சு. இவங்க p ஆஃப் x பிளஸ் ஒன்னுக்கும் p ஆஃப் எக்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. சரிதானா? அடுத்தது வந்து ப்ராப்ளம். ஒவ்வொரு ப்ராப்ளம். சரி, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a manufacturer of cotter pins knows that 5% of his product is defective. சரிங்களா? 5% வந்து டிஃபெக்டிவ். 5% of the product வந்து defective. If he sells cotter pins in box of 100, அப்போ ஒரு பாக்ஸ்ல 100 இருக்கான். சரிங்களா? ஒரு பாக்ஸ்ல மொத்தம் 100 பின் இருக்கு. And guarantees that not more than 10 pins will be defective. அப்போ ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க. ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஒரு கேரண்டி கொடுக்குறாங்கன்னா நாட் மோர் தேன் 10 pins. நாட் மோர் தேன் 10 pins. அதாவது 10 பின்னுக்கு மேல டிஃபெக்டா இருக்காது அப்படிங்கறத கேரண்டி கொடுக்குறாங்க. இப்ப என்ன கேக்குறேன்னா வாட் இஸ் த அப்ராக்சிமேட்டட் ப்ராபபிலிட்டி தட் எ பாக்ஸ் வில் ஃபெயில் டு மீட் த கேரண்டி குவாலிட்டி? சரிங்களா? ஃபெயில் டு மீட் த கேரண்டி குவாலிட்டி. அப்ப இங்க எக்ஸ்ங்கிற ரேண்டம் வேரியபிள் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா நம்பர் ஆஃப் ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதாவது ஃபால்ஸ்னா தப்பான பின்ஸ் இருக்கிறதா எடுத்துக்கிறேன். அப்போ என்ன கேக்குறாங்க ஃபெயில் டு மீட் த கேரண்டி அப்படின்றாங்க. அப்ப கேரண்டிங்க என்னது? ஃபெயில் வந்து 10க்கு மேல இருக்காதுன்றது கேரண்டி. சரிங்களா? அப்ப என்ன மீனிங்? நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் வந்து நாட் மோர் தென் 10. அப்ப 10 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா கேரண்டி ஃபெயில் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் x greater than 10. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? சரி, ரைட். அப்ப இதுல ப்ராபபிலிட்டியை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். சரி,
இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், மொத்தம் எத்தனை ட்ரையல் நடக்குது அப்படின்னா 100. சரிங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் என்னது? இங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் என்னது? இங்க ப்ராபபிலிட்டி வந்து நம்ம ஃபெயிலியர்னு எடுத்திருக்கோம். அப்ப எவ்வளவு ஃபெயிலியர் ஆகுது? 5/100. 5%. 5%ன்றதை நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 0.05 எழுதிக்கலாமா? 0.05. சரி, இப்ப என்னும் பியும் தான் இருக்கு. பட் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், டிஃபெக்டிவ்னு வந்தாலே அது எந்த இதுல சால்வ் பண்ணணும் நம்ம? பைனாமியா பாய்சானா? பைனாமியல்ல சொல்லியிருக்கோம் சார். அதாவது டிஃபெக்டிவ்னு வந்துட்டாலே நம்ம என்ன போயிருவோம், இது வந்து நீங்க பைனாமியலும் சால்வ் பண்ண முடியும், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது டிஃபெக்டிவ்னு வந்த மாடல்னால இதை பாய்சானுக்கு மாத்த ட்ரை பண்றோம். அப்ப பாய்சானுக்கு ஃபார்முலா என்ன? லாம்டா ஈக்குவல் டு என்பி. ஏன்னா லாம்டா நீங்க என்னு பின்னு எடுத்தா தான் என்னவா மாறும், அது ஒரு பைனாமியல் வந்து என்னவா மாறும், பாய்சானா மாறும். அப்ப 100 இன்டூ 0.05 அப்ப எவ்வளவு கிடைக்குது? லாம்டா ஈக்குவல் டு 5. சரிங்களா? இவங்க அப்ப இங்க வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறது e power minus lambda power x by x factorial, which is equal to e power minus 5 power x by x factorial. ஓகேவா? இதுல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது probability of x is greater than 10. அப்ப greater than 10 எப்படி கண்டுபிடிப்போம்? 1 minus probability of x is less than or equal to 10, which is equal to 1 minus summation x equal to 0 to 10 e power minus lambda power x by x factorial. இது புரிஞ்சுதான் பாருங்க. கடைசி ஸ்டெப் புரிஞ்சுதா? ஓகேவா? அதாவது 1ல இருந்து 10 வரைக்கும்னா அப்ப இது நான் எழுதணும், திரும்ப ஃபுல்லா என்ன எழுதணும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1, அப்படியே ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 10 வரைக்கும் எழுதணும். பட் நான் அதான் பண்ணிட்டேன், அதை வந்து ஒரே சமேஷன்ல நான் முடிச்சிட்டேன். ஓகேவா? அப்ப இதுதான் ஃபர்ஸ்டோட ஆன்சர். இதுக்கப்புறம் இதை சிம்பிளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா இதை வந்து சிம்பிளை பண்ணவும் முடியாது. ஓகேவா? ரைட். அடுத்தது செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, 6 coins are tossed 6400 times. அதாவது 6 coins, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 coins are tossed 6400 times. சரிங்களா? என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. Using Poisson distribution, find the approximated probability of getting 6 heads or times. அதாவது 6 head or times அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? அப்ப இங்க நீங்க வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ்னா என்ன எடுப்பீங்க? இப்ப இங்க என்ன எவ்வளவு? என்ன எவ்வளவுங்க? 6 சார். அதாவது 6 கிடையாது, 6400 அப்படிங்கிறது தான் எண். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, 6 காயினையுமே ஒரு தடவை டாஸ் பண்ணா தான் அது ஒரு டைம்க்கு கன்சிடர். புரியுதா? 6 பேரை நிக்க வச்சுக்கிறேன்ப்பா, 6 பேரையுமே ஒரு தடவை காயினை டாஸ் பண்ண சொன்னா அது 1 டைம். அப்புறம் 6 பேரையுமே 2வது டாஸ் பண்ண சொன்னா 2nd டைம். இப்படியே எத்தனை டைம் போயிருக்குன்னா 6400 டைம்ஸ் போயிருக்கு. அதுதான் இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்ஸ், அதனால அதுதான் எண். இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? அடுத்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா, நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் வேணும். அப்ப சக்சஸ்ங்கிறது இவங்க என்ன சொல்றாங்க, 6 ஹெட்ஸ் கொடுத்தாங்க. சரிங்களா? எத்தனை ஹெட் வேணுமா? 6 ஹெட் வேணுமா? அப்ப நான் மொத்தம் டாஸ் பண்றதே 6 காயின்னா, அந்த 6 காயின்லயும் ஹெட் வரணும்னா என்னோட ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் என்ன சொல்லுங்க பார்ப்போம். 6 காயினை டாஸ் பண்றேன், 6 காயின்லயுமே ஹெட் வரணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் எவ்வளவு?
அது நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 6 காயினை டாஸ் பண்றேன், 6 காயினுமே வந்து ஹெட்டா இருக்கணும். அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 1/2 1 by 1 by இப்ப சரி, ஒரு காயினை டாஸ் பண்றேன், அந்த டைம்ல ஹெட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 1/2 1/2. 2 கையில 2 காயின் வச்சுக்கிறேன், இப்ப டாஸ் பண்றேன், ரெண்டுமே ஹெட்டா வரணும், ப்ராபபிலிட்டி என்ன? 1/2 the whole power 2 sir. 1/2 1/2. இதை நம்ம எப்படி பண்ணிருக்கோம் தெரியுமா? நம்ம ஹச் 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 டி டி ஹச் டி டின்னு எழுதுவோம். எழுதி ரெண்டுலயுமே ஹச் வரணும்னா என்ன சொல்லுவோம்? 1/4 அப்படின்னு நம்ம. புரியுதா? ஆனா உண்மையில அது அப்படி கிடையாது. முதல் டாஸ்லயும் ஹெட் வரணும், ரெண்டாவது டாஸ்லயும் ஹெட் வரணும். அப்ப முதலதும் ரெண்டாவது இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். அப்ப இதுல ஒரு 1/2, இதுல ஒரு 1/2. அப்ப இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ் ப்ராடக்ட் பண்ணணும். அப்ப 1/2 into 1/2 எவ்வளவு? 1/2 தான் ஹோல் பவர் 2. அப்ப மொத்தம் 6 காயின் இருக்கு, 6 காயின்லயும் ஹெட் வரணும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் என்னது? 1/2 power 2. புரியல. 1/2 full power 6. ஓகே, 1/2 the power 6. சரிங்களா? அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ்ங்கிறது இங்க 1/2 பவர் 6. இப்ப இது பைனாமியல்ல இருக்கு, இது எப்படி பாய்சன் மாத்துவீங்க? NP யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப lambda is equal to NP, which is equal to 6400 into 1/2 power 6. 2 power 6 is also a 64. அப்ப அடிச்சு கொடுத்தா lambda is equal to 100. இவங்க கேட்டுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 6 heads r times. அப்ப இங்க எக்ஸ்ங்கிறது 6 டாஸ்லயுமே ஹெட் வரதை மீன் பண்ணுது. அதுல இவங்க அது எத்தனை டைம் கேக்குறாங்க? 6 டைம் கேக்குறாங்க. இதோட ப்ராபபிலிட்டி கேக்குறாங்க. புரியுதா? அந்த சக்சஸ் எத்தனை தடவை நடந்திருக்கும் 6400 தடவை அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து ஆர் டைம்ஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு ஃபார்முலா என்ன? இ பவர் மைனஸ் லாம்டா, லாம்டா பவர் ஆர் டிவைட் பை ஆர் ஃபேக்டோரியல். அப்ப இ பவர் மைனஸ் 100, 100 பவர் ஆர் டிவைட் பை ஆர் ஃபேக்டோரியல். அவ்வளவுதான். இந்த ஆர் என்னன்னு கொடுத்துதான் நம்ம கண்டுபிடிக்கணும், பட் கொடுக்காதனால நம்ம அதை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நியூ பேஜ்ல செஞ்சுக்கலாம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? A Poisson distribution has a double mode at x equal to 1 and x equal to 2. X equal to 1 and x equal to 2. What is the probability that x will have one or other of these two values? அதாவது இது ரெண்டுல ஏதாவது ஒரு வேல்யூ வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ரெண்டு மோடு கொடுத்துருக்காங்க. அந்த மோடு வந்து 1ம் 2மா. அப்ப லாம்டாவோட வேல்யூ எவ்வளவு? 2 sir. வெரி குட். எப்படி மேம் 2 சொல்றீங்க? சார் பை மாடல்ல வந்துட்டு லாம்டாவும் லாம்டா மைனஸ் 1ம் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு வந்துட்டு 2 மோடு கிடைக்கும்னு சொல்லி போட்டிருந்தோம் சார். அப்ப வந்து லாம்டா 2ஆ இருந்தாதான் அதுல ஒன்னு சப்ராக்ட் பண்ணா 1 கிடைக்கும். அதனால லாம்டா 2. ஓகே ஓகே, அப்ப லாம்டாவும் லாம்டா மைனஸ் 1ம் கிடைக்கணும். ஸோ அதனால இது 2 இது 1, அதனால லாம்டாவோட வேல்யூ என்னது? 2. ஸோ முடிஞ்சு. ரைட்டு. அப்ப என்ன கிடைக்க போகுது? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 2 பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். பட் இவங்க கேட்டிருக்கிறது இது அல்லது இது. இப்ப இங்க எக்ஸ் ஈக்குவல் டு 1 வர்றது வந்து எந்த விதத்திலையும் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பாதிக்க போறது இல்ல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இது ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ். அதனால பி ஆஃப் x equal to 1 or x equal to 2 is nothing but p of x equal to 1 plus p of x equal to 2. So p of x equal to 1 என்ன அர்த்தம்? e power minus 2 2 power 1 by 1 factorial. e power minus 2 2 power 2 by 2 factorial. அப்ப ரெண்டுலையும் e power minus 2 வெளியே எடுத்துருங்க, ரிமைனிங் சிம்பிளை பண்ணுங்க. 2 பிளஸ் இதுவும் என்ன ஆகும்னா 4 கீழே 2 அகைன் அடிச்சு கொடுத்தா ஒரு 2. அப்ப 4
e பவர் -2. ஸோ அப்ப இதுதான் ஆன்சர். சரிங்களா? சார் ஒரே ஒரு டவுட் சார். சொல்லுங்க மேம். இது p of x is equal to 1 or x is equal to 2னா இப்போ x is equal to 1 and x is equal to 2 வந்துட்டு இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ்னு சொன்னோம்ல சார். அப்போ வந்து இந்த ஃபார்முலா வந்து நம்ம அடிஷன் லா ஆஃப் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணுறப்போ இங்கே -p of x is equal to 1 intersection x is equal to 2 வராதா சார்? அப்படி அந்த வராதா? வராது. ஏன் அதுதான் சொல்றேன். ஏன்னா இண்டிபெண்டா இருக்கா அப்படிங்கிறப்ப 1ம் வரணும் 2ம் வரணும்ன்றது நடக்காது. இப்ப எக்ஸாம்பிள் நான் 100 காயினை டாஸ் பண்றேன், அதுல எனக்கு ஒரே ஒரு ஹெட் வரணும் அப்படின்னு ஒரு ரூல் வைக்கிறேன். இன்னொரு 100 காயினை டாஸ் பண்றேன், எனக்கு 2 இடத்துல ஹெட் வரணுங்கிறேன். இது ரெண்டு ஒரே நேரத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கா? நோ சார். நடந்ததுன்னா ரெண்டாவது நடக்க வாய்ப்பு, ரெண்டாவது நடந்ததுன்னா ஒன்னு நடக்காது. ஸோ அதுதான் இங்க மீன் பண்றாங்க. சரிங்களா? x = 1 2 ரெண்டுமே ஹேப்பன் ஆகும்னா நடக்காது, ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும். அதனால இன்டர்செக்ஷன் கிடையாது. இன்டர்செக்ஷன் கிடையாதுனால மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் x1 இன்டர்செக்ஷன் அண்ட் x2 இட்ஸ் நாட் பாசிபிள். x வந்து ஒரே புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் x = 1 is equal to probability of x = 2. அதுக்கடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் y = 2 is equal to probability of y = 3. அப்ப ரெண்டு ரேண்டம் வேரியபிள் இருக்கு. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த வேரியன்ஸ் ஆஃப் x - 2y கேட்டிருக்காங்க. x - 2y இதை முதல்ல நம்ம பிரிச்சிருவோம். இது எப்படி பிரிக்கலாம்? வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் மைனஸ் வந்தாலும் பிளஸ் தான் போடணும். உள்ள இருக்க 2 வெளியே வரும்போது 2 ஸ்கொயரா மாறும், விச் இஸ் 4 ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் y அப்படின்னு மாறும். இது வந்து வேரியன்ஸோட ப்ராப்பர்ட்டி. அப்ப இது ரெண்டுக்கு வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த சம் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க, எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட் பாய்சான் வேரியன்ட்னு கொடுத்தாங்க. அப்ப அதோட வேரியன்ஸ் என்னது? பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்ல வேரியன்ஸ் என்னது? லாம்டா சார். லாம்டா. அப்ப நம்ம லாம்டா மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்ப இது ரெண்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் எழுதுங்க. அப்ப e பவர் மைனஸ் லாம்டா, லாம்டா பவர் 1/1 ஃபேக்டோரியல், e பவர் மைனஸ் லாம்டா, லாம்டா பவர் 2/2 ஃபேக்டோரியல். அப்ப இந்த e பவர் மைனஸ் லாம்டாலாம் விட்டுறலாம், இந்த 2 மட்டும் இங்க கொண்டு போயிருங்க. சரிங்களா? அப்ப லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 2 லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப லாம்டா இன்டூ லாம்டா மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் 2. எது பாசிபிள்? லாம்டாக்கு 0 பாசிபிளா 2 பாசிபிளா? 2 சார். 2. சரிங்களா? ஏன் 2 பாசிபிள்னா 0 வந்து பாசிபிளே கிடையாது, ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0 தான் இருக்கணும். இப்ப ரெண்டாவதோட நான் பெராமீட்டரை வந்து நான் மியூன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டாவதோட பெராமீட்டரை வந்து நான் மியூன்னு எடுத்துட்டேன். ஸோ இங்கேயும் அதே தான் பண்ண போறேன். இங்க இருக்க ஒரு 2, இங்க இருக்க ஒரு 2 அடிச்சுட்டா ரிமைனிங் 3 மட்டும் மிச்சம் இருக்கும். அப்ப மியூ கியூப் மைனஸ் 3 மியூ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப அதே மாதிரி இங்க 0 பாசிபிள் இல்லை, அதனால 3. இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, அப்ப வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்டா லாம்டாவோட வேல்யூ 2, வேரியன்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு கேட்டா மியூவோட வேல்யூ 3. நமக்கு கேட்டது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2y விச் இஸ் ஈக்குவல் டு 2 பிளஸ் 4 இன்டூ 3 12 14. புரிஞ்சுதா? மீதி பேருக்கு புரியலையா? ஓகே. அதுக்கப்புறம் இதுல இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு. அதை வந்து நீங்க கொஸ்டினா பார்க்க வேணாம், ஒரு ரிசல்ட்டா பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா, எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட் பாய்சான் வேரியட்டா இருந்ததுன்னா the conditional distribution of x given y. சரிங்களா? கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க சொல்றது ப்ராபபிலிட்டி இல்ல. இந்த கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் x given y இஸ் பைனாமியல். அப்ப இப்ப எக்ஸ்ங்கிறது பாய்சானை ஃபாலோ பண்ணுது,
சரிங்களா? ஒய்ங்கிறது பாய்சானை ஃபாலோ பண்ணணும்னா எக்ஸ் கிவன் எக்ஸ் பிளஸ் ஒய், சரிங்களா, இஸ் ஃபாலோஸ் பைனாமியல் அப்படின்றாங்க. சரிங்களா? இது எப்படி வச்சு பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ரிசல்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது நார்மல். இந்த நார்மல் தான் ரொம்ப முக்கியமானது. ஓகே, அப்ப நார்மலுக்கும் அதே மாதிரி தான் ஒரு ரேண்டம் வேரியபிள். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து டிஸ்கிரீட், நார்மல் வந்து ஒரு கண்டினியூஸ். சரிங்களா? அது எப்படி கண்டினியூஸ் நம்ம சொல்றோம் அப்படின்னா, எக்ஸ் கேன் டேக் எனி வேல்யூ இன் த ரியல் ஆக்சிஸ், மியூ கேன் டேக் எனி வேல்யூ இன் த ரியல் ஆக்சிஸ், பட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் than 0. சிக்மா இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் than 0. நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எக்ஸ் கேன் டேக் எனி வேல்யூ, ஒய் இது மியூ கேன் டேக் எனி வேல்யூ, பட் சிக்மா ஷுட் பி ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் than 0. இப்படி வந்து ஒரு 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 ரேண்டம் வேரியபிள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை ஃபாலோ பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பேர் சொல்றோம். இதுக்கு மொத்தம் 2 பேராமீட்டர். என்னென்ன பேராமீட்டர் அப்படின்னா மியூவும் சிக்மாவும், இந்த ரெண்டும் வந்து பேராமீட்டர். இது ரெண்டும் சேஞ்ச் பண்ண நமக்கு வேற வேற நார்மல் கர்வ்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ரைட். அப்ப அதுதான் எழுதியிருக்கோம், எக்ஸ் ஃபாலோஸ் என் ஆஃப் மியூ கமா சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதுவோம். சரிங்களா? மியூங்கிறது மீன் அண்ட் சிக்மாங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அதுக்கடுத்து இந்த எக்ஸ்லயே எக்ஸ் மைனஸ் மியூ, அதாவது அதோட மீனை சப்ராக்ட் பண்ணிட்டு டிவைடட் பை சிக்மா, அதோட ஸ்டாண்டர்ட் டிவிஷனை டிவைட் பண்ணா இஸ் ஃபாலோஸ் த ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் அப்படிம்பாங்க. சரிங்களா? ஃபாலோஸ் எ ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட். இதுக்கு ஏன் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்னு பேருனா, இது வந்து ஆரிஜினை 0வாகவும் ஸ்கேலை வந்து 1ஆகவும் மாற்றும். அதாவது சாரி ஆரிஜின் இதோட மீன் வந்து 0வாகவும் வேரியன்ஸ் 1ஆகவும் வச்சுக்கிறோம். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நார்மல் வேரியேட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட். சரிங்களா? மீன் வந்து 0, வேரியன்ஸ் வந்து 1 அப்படிங்கிறது. அது எப்ப கிடைக்கும் அப்படின்னா, ஜென்ரலா நீங்க ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டு அதுல இருக்க மீனை சப்ராக்ட் பண்ணிட்டு அதை ஸ்டாண்டர்ட் டிவியேஷனால நீங்க டிவைட் பண்ணா கிடைக்கிறது தான் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட். அப்ப அதோட பிடிஎஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா இப்படி இருக்கும். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. இந்த டேர்ம் வந்து இசட்டா மாறிடும். சரியா? அந்த டேர்ம் வந்து இசட்டா மாறிடும். அதே போல இங்க மியூவோ சிக்மாவோ எதுவுமே இல்லை, வெறும் இசட் மட்டும்தான் இருக்கு. அதனால இங்க என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா மைனஸ் இசட் லெஸ் தேன் இன்ஃபினிட்டி லெஸ் தேன் இசட். ஸோ அப்ப இது வந்து என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டோட பிடிஎஃப். சரிங்களா? அடுத்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் நார்மலோட இந்த ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும்ல, அதுதான் இந்த பை ஆஃப் இசட். அதுதான் என்னது? இந்த பை ஆஃப் இசட். ஸோ பை ஆஃப் இசட். அப்ப டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னால நம்ம என்ன ஃபார்முலா சொல்லுவோம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் than equal to எக்ஸ்னு சொல்லுவோமா? அதுதான் இங்க போட்டுருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட் இஸ் லெஸ் than equal to இசட். அப்ப பொதுவாகவே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்? இன்ஃபினிட்டில இருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ப்ராபபிலிட்டியும் கண்டுபிடிச்சு ஆட் பண்றது. அதனாலதான் இங்க என்ன போட்டிருக்கோம்? இன்ஃபினிட்டில இருந்து இசட் வரைக்கும் பை ஆஃப் யூ டியூ. இந்த பை ஆஃப் யூங்கிறது என்னது? ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டோட பிடிஎஃப். அது என்னது? 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பை இ பவர் மைனஸ் யூ, இது யூ ஸ்கொயர் பை 2. சரிங்களா? ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். சரி, அடுத்தது இது வந்து கர்வ் வச்சு நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து ஃபுல்லா கர்வ் வச்சு படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு தெரியும் நார்மல் கர்வ் வந்து பொதுவாக இப்படிதான் இருக்கும். இப்போ என்ன மீன் பண்றாங்கன்னா, இந்த பை ஆஃப் இசட், அதாவது இப்ப பை ஆஃப் 3 அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, இந்த 3ன்ற பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த கர்வோட ஏரியாவை தான் மீன் பண்ணுது. புரிஞ்சுதா? புரியலையா? கேக்குதா? கேக்குதா? சரி, புரிஞ்சுதா? ஓகே. அப்ப பை ஆஃப் 0வோட வேல்யூ எவ்வளவு? பை ஆஃப் 0வோட வேல்யூ எவ்வளவு? சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்போ பை ஆஃப் 3 வந்து 3 பிளாட் பண்ணதுக்கு அப்புறம் நெகட்டிவ் சைடு ஆஃப் ஆக்சிஸ் தான் வரும்ன்றதை நம்ம எப்படி டிசைட் பண்ணலாம் சார்? நெகட்டிவ் ஆக்சிஸ் வரும்ன்றது எப்படி? அதாவது லெஃப்ட் சைடு ஆஃப் த பாயிண்ட் அப்படின்னு தான் வரும்ன்றதை எப்படி சொல்றீங்க சார்? பை ஆஃப் 3 மேபி அது அதான் ரைட் சைடு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அப்படின்னா பை ஆஃப் 3
சரிங்களா? பை ஆஃப் 3 விச் இஸ் ஈக்குவல் டு இதை எடுத்துக்கோங்க, இந்த டெஃபினிஷன் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. கரெக்டா? இப்ப புரிஞ்சுதா மேம் உங்களுக்கு ஏன் வருதுன்னு? சார் புரியுது சார். ஓகேப்பா. சரி, இப்ப பை ஆஃப் 0 எவ்வளவு? 0.5 சார். 0.5. ஏன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்வேஸ் சிமிட்ரிக். சிமிட்ரிக் எதை பொறுத்து சிமிட்ரிக் அப்படின்னா மீனை பொறுத்து சிமிட்ரிக். எதை பொறுத்து சிமிட்ரிக்? மீனை பொறுத்து சிமிட்ரிக். இது நான் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியட்னு சொல்லிட்டேன். அப்ப ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியட்னா அதோட மீன் எவ்வளவு? 0. அப்ப மீனை பொறுத்து சிமிட்ரிக்னா என்னன்னா அதோட இடது பக்கம் இருக்கக்கூடிய ஏரியா 0.5, வலது பக்கம் இருக்கக்கூடிய ஏரியா வந்து 0.5. புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? சரி, அப்ப இதோட வேல்யூ வந்து 0.5. சரி, பை ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ எவ்வளவு? டிஃபைன் பண்ண முடியாதோ சார்? 0 மேம். ஏன்னா இந்த மூணாவது டெஃபினிஷன் பாருங்க, பை ஆஃப் இசட்ல மூணாவது டெஃபினிஷனை பாருங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி, இங்கேயும் மைனஸ் இன்ஃபினிட்டி போடுறீங்க. அப்போ ஒரு இன்டகர்ல அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அது ஈக்குவல்ட்டா இருந்தாலே ஆன்சர் என்னது? 0 தானே. இதே இது நம்ம என்ன படிச்சிருப்போம் மேம்? பை ஆஃப் இசட்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச எஃப் ஆஃப் எக்ஸ் தான். எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி நீங்க வந்து 0ன்னு படிச்சிருக்கீங்களா இல்லையா? சார் பை ஆஃப் இசட் நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ். நம்ம முன்னாடி படிச்ச எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இங்க பை ஆஃப் இசட்னு கொடுத்துருக்காங்க, வேற எந்த விதமும் கிடையாது. ஆனா என்ன அங்க நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. இவங்க இதை நமக்கு இப்படிதான் இருக்கும், நீங்க பாருங்க பெல் ஷேப்படா இருக்கும், இந்த மாதிரி சிமிட்ரிக்கா இருக்கும் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. சரி, அப்ப இதோட வேல்யூ 0. பை ஆஃப் இன்ஃபினிட்டி 1 சார். 1. வெரி குட் மேம். பை ஆஃப் இன்ஃபினிட்டி வந்து 1. சரி, அப்ப இவங்க அதே தான் சொல்றாங்க. இந்த டேர்மை பாருங்க, இந்த டேர்ம் வந்து இது இந்த சைடு கொண்டு வந்துருங்க, வேற ஒன்றும் இல்லை, இந்த சைடு கொண்டு வந்துருங்க. பை ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் பை ஆஃப் இன்ஃபினிட்டி, பை ஆஃப் மைனஸ் இசட் பிளஸ் பை ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1 அப்படின்றாங்க. சரிங்களா? பை ஆஃப் மைனஸ் இசட்டும் பை ஆஃப் இசட்டும் 1. ஏன்? டயக்ராம் வச்சு யாராவது சொல்ல முடியுமா ஏன்னு? அதாவது நார்மல் கர்வ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும், அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா அது நிறைய விஷயம் இருக்கும். பை ஆஃப் மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பை ஆஃப் இசட்னு கொடுத்துருக்காங்க. ஒண்ணு இது ஏன் அப்படின்னு யோசிங்க, அப்படி இல்லைன்னா இது எப்படி வருது அப்படின்னு சொல்லுங்க. ரெண்டுல ஏதாவது ஒன்று சொல்லுங்க, டயக்ராம் வச்சு சொல்லுங்க. நான் என்ன பண்றேன், இதை இசட்னு எடுத்துக்கிறேன், இசட்னு எடுத்துக்கிறேன். இது நான் அப்ப அது கரெக்டா அதுக்கு நேரா இங்க இருக்கிறத நான் மைனஸ் இசட்னு எடுத்துக்கிறேன். இப்ப சொல்லுங்க. யாருக்காவது ஐடியா இருக்கா? பை ஆஃப் மைனஸ் இசட்னா அந்த மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து மைனஸ் இசட் வரைக்கும் இருக்க ஏரியா இருக்குமா சார்? சரி மேம், நான் அதை வந்து ஒரு கிரீன் கலரா போட்டுக்கிட்டா? ஓகே, இந்த ஏரியாவை மேடம் சொல்றாங்க. அடுத்தது மேம், பை ஆஃப் இசட்டுங்கிறது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து இசட் வரைக்கும் இருக்க ஏரியா. சரிங்க மேம். அப்போ அந்த இசட்ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிற ஏரியாவும் இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இசட்ல இருக்கிற ஏரியாவும் ஈக்குவலா இருக்கும். இன்னும் ஒரே ஒரு தடவை தெளிவா சொல்லுங்க, நான் சரியா கவனிக்கல. இந்த மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து மைனஸ் இசட் வரைக்கும் இருக்கிற ஏரியா வேல்யூவும் இசட்ல இருந்து இன்ஃபினிட்டி இருக்கிற வரைக்கும் இருக்க ஏரியாவோட வேல்யூவும் ஈக்குவலா இருக்கும். சரி, அதனால இதை தூக்கி இங்க போட்டுறவா? அந்த 2 தடவை ஷேட் பண்ணிருக்கல, இது ஒண்ணு எக்ஸ்ட்ரா இங்க போட்டுறலாமா? அப்ப போட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்?
மொத்த கர்வும் கிடைச்சிரும் சார், அதனால 1 மொத்த போட்டுக்கலாம். கர்வோட ஏரியாவும் கிடைக்கும். மொத்த கர்வோட ஏரியான்றது என்ன அப்படின்னா 1. புரிஞ்சுதா மத்தவங்களுக்கு? ஏன் மத்தவங்களுக்கு புரியல? என்ன டவுட்? ஓகே, சரி. அதுக்கு அடுத்த ரிசல்ட் அதுக்கு அடுத்த ரிசல்ட் இது எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கான்னு பாருங்க. எனக்கு இந்த 4ல பி எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த ப்ராபபிலிட்டி f of b minus f of a. அது உண்டா? என்னங்க சார் புரியல? Probability of a less than x less than or equal to b is equal to f of b minus f of a னு பார்த்திருக்கோம். அதுவும் இது வருதுங்களா சார்? அது இல்ல, அதுவும் அது இல்ல. நான் வேற ஒண்ணு எதிர்பார்க்கிறேன். நான் அந்த இதை நடத்தும் போது சொன்னேன், இது வந்து நார்மல் கர்வோட மேட்ச் ஆகும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நடத்தும் போது நான் சொல்றேன். z equal to x minus mu by sigma. அதான் மேம், அது வந்து நம்ம எதுல பார்த்தோம்? z equal to x minus mu by sigma முன்னாடி பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பார்ட்ல நம்ம பழைய டெஸ்ட் எழுதணும்ல அந்த போர்ஷன்ல. சென்ட்ரல் லிமிட் தியரம் பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? சென்ட்ரல் லிமிட் தியரம் என்ன சொல்லுச்சு? ஏதோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து அதுல வந்து நீங்க மியூவை சப்ராக்ட் பண்ணி டிவைட் பை சிக்மா போட்டீங்கன்னா இஸ் அசிம்டோட்டிக்கலி நார்மல் அப்படின்னு வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? பாத்தீங்களா பாக்கலையா? அதுதான் இங்க. அதுல போய் பாருங்க, ரிமார்க்ல நம்ம எழுதியிருப்போம், இதே தான் எழுதியிருப்போம். அப்ப நான் சொல்லும் போது சொல்லியிருப்பேன், இது நார்மல் கர்வ் வரும்போது நான் சொல்றேன் அப்படின்னு இருப்பேன். சரிங்களா? இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி கொடுத்துருக்காங்களா? ரெண்டு சைடும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா மியூவை சப்ராக்ட் பண்றேன். சரிங்களா? மியூவை சப்ராக்ட் பண்றேன். சப்ராக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன்? சிக்மாவால டிவைட் பண்றேன். அப்ப இது என்னவா மாறிடுச்சு? ப்ராபபிலிட்டி ஆஃப் a minus mu by sigma is less than or equal to z is less than or equal to b mu by sigma. இப்ப என்னவா மாறிடுச்சு? ஸ்டாண்டர்ட் நார்மலா மாறிடுச்சு. இப்ப பூங்கோதி மேம் சொன்ன மாதிரி என்னது? f of b minus f of a. அப்ப f of bங்கிறது ஸ்டாண்டர்ட் நார்மல் என்னது? பை. அப்ப பை ஆஃப் bங்கிறது செகண்ட் வேல்யூ. அப்ப b minus mu by sigma minus pi of a minus mu by sigma. புரிஞ்சுதா எப்படி வந்திருக்குன்னு? இத நிறைய இடங்கள்ல ப்ராப்ளம்ல யூஸ் பண்ணுவோம், தெளிவா பார்த்துக்கோங்க. செபிச்சோவ் இன்இக்வாலிட்டியே ஒரு இடத்துல யூஸ் பண்ணிருப்போம் நம்ம நடத்தும்போது. புரிஞ்சுதா? அடுத்தது போலாமா? அப்ப அடுத்தது என்ன எழுதிருக்கோம் அப்படின்னா, இந்த கர்வ் எப்படி இருக்கும்? இந்த கர்வ் ஒரு பெல் ஷேப்டு கர்வ். சரிங்களா? அப்புறம் இதோட பீக் எங்க இருக்கும் அப்படின்னா மீன்ல தான் அதோட பீக் இருக்கும். எப்பயுமே இந்த பீக் வந்து மீன்ல தான் இருக்கும். அடுத்து சிக்மா என்ன பண்ணுது? சிக்மாவோட வேல்யூ இந்த கர்வை என்ன பண்ணுது அப்படின்னா, ஒன்னு பிளாட்டர் ஆக்கும். சரிங்களா? அதாவது சிக்மாவோட வேல்யூ வந்து குறைய பாருங்களேன், 0.5க்கு பீக்குக்கு போயிருக்கு, 1க்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 2க்கு இன்னும் குறைஞ்சிருக்கு. சரிங்களா? அப்ப சிக்மாவோட வேல்யூ பொறுத்து இந்த கர்வ் வந்து என்ன ஆகும்னா, ஒன்னு பிளாட்டர் ஆகும், இல்லைன்னா பீக்குக்கு ஏறும். சரிங்களா? அடுத்தது மியூ என்ன பண்ணுது இந்த கர்வை அப்படின்னா நகட்டும். இப்ப ஒரு 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 ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் இருக்கு. இதான் எக்ஸ் ஆக்சிஸ் வச்சுக்கோங்க, இது ஒய் ஆக்சிஸ் வச்சுக்கோங்க. இப்ப ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்ல மீன் வந்து 2 அப்படின்னு இருந்ததுன்னா உங்களோட கர்வ் எப்படி இருக்கும்னா, இந்த இடத்துல 2 போட்டு இப்படி கர்வ் இருக்கும். இதுக்கு சிமெட்ரிக்கா இருக்கும்.
சரி, இதே மீன் வந்து ஒரு 3 அல்லது மீன் வந்து ஒரு 5 இருந்துச்சுன்னா அப்ப அங்க கர்வ் இப்படி தள்ளி போயிடும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சோ அந்த ஆக்சிஸ் எங்க சிமிட்ரி வரணும்னு முடிவு பண்றது யாரு அப்படின்னா மீன். அது எவ்வளவு பிளாட்டராவோ இல்ல எவ்வளவு பீக்காவோ இருக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்றது யாரு அப்படின்னா சிக்மா. புரிஞ்சுதா? ஓகே, அடுத்தது பாருங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம் எப்ப பைனாமியல் வந்து நார்மலா மாறும், எப்போ வந்து பைனாமியல் வந்து பாய்சனா மாறும் அப்படின்னு ஒவ்வொன்னு பார்த்தோம். பாய்சன் வந்து எப்ப நார்மலா மாறும் எல்லாம் பார்த்தோம்ல. இப்ப அதே தான் திரும்ப பார்க்க போறோம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அஸ் அ லிமிட்டிங் ஃபார்ம் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். பைனாமியல் இருந்து எப்ப நார்மலா மாறுது அப்படின்னா n டென்ஸ் டு இன்ஃபினிட்டியா இருக்கணும். p வந்து நெய்தர் p and q ஆர் வெரி ஸ்மால் அப்படின்னு அர்த்தம். இதை இன்னொரு விதம் எப்படி சொல்லுவாங்கன்னா p, q டென்ஸ் டு 1/2ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? p, q டென்ஸ் டு 1/2. அதோட வேல்யூ வந்து 1/2 நோக்கி நெருங்கணும். சரிங்களா? இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா பைனாமியல் பாய்சானா மாறும். சரி சரி ஆமா, பைனாமியல் வந்து நார்மலா மாறும். இதே மாதிரி பாய்சான் நார்மலா மாறணும்னா முன்னாடியே பார்த்துட்டோம், லாம்டா டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. சரிங்களா? அடுத்து சீஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் நார்மல் ப்ராபபிலிட்டி கர்வ். இதுல என்னென்ன இருக்கு, முக்கியமான பண்புகள் அதுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அது வந்து பெல் ஷேப். அது என்னது? பெல் ஷேப். சிமிட்ரிக்கல். எதை பொறுத்து சிமிட்ரிக்கல்? அரௌண்ட் ஏ வெர்டிக்கல் லைன் எக்ஸ்ட்ராக்டட் அட் மீன். அப்ப மீனை பொறுத்து அது சிமிட்ரிக்கல். சரிங்களா? அடுத்து நான் முன்னாடி சொன்னது அந்த மீனோட இடது பக்கம் பாதி கர்வு, மீனோட வலது பக்கம் பாதி கர்வு. சரிங்களா? அடுத்து இது சிமிட்ரிக் கர்வா இருக்கிறதுனால அதோட மீன், மீடியன், மோடு எல்லாமே ஈக்குவல். சரிங்களா? மீன், மீடியன், மோட் எல்லாமே ஈக்குவல். எங்க அப்படின்னா ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல. அதுவே மீன், மீடியன், மோட் இது எல்லாமே ஈக்குவல் டு 0 எப்ப அப்படின்னா அது ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டா இருந்தா. அடுத்தது x is increased numerically, f of x decrease rapidly. சரிங்களா? அது என்ன சொல்றாங்கன்னு தெரியுதா? x வந்து இந்த இடத்துல x வந்து இன்க்ரீஸ் ஆக f of x என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. அப்புறம் ஒண்ணு சொல்றாங்க, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து எப்போ அதிகமா கிடைக்கும், பீக் கிடைக்கும். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எப்போ அதிகமா கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு மியூல, அதாவது இந்த வேல்யூ தான் இருக்கிறதுலே அதிகமா இருக்குமா. அந்த வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க, 1/σ2√5. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், மோட் ஆஃப், அப்போ மோட் என்னது? 1/σ into √2/5. அது வந்து ப்ராபபிலிட்டி வேல்யூ. நான் கேட்கறது மோட் என்னன்னு கேட்டேன். மோடுங்கிறது எங்க ப்ராபபிலிட்டி வேல்யூ அதிகமா வருதோ அது பேர் தான் மோடு. அப்போ வந்துட்டு x is equal to mu. மியூல மியூ தான். இதை நீங்க யோசிக்க அவசியம் இல்லை, நான் மேலேயே சொல்லிட்டேன். மீன், மீடியன், மோடு மூணுமே ஈக்குவல்னு சொல்லிட்டேன். அப்ப அந்த இடத்துலயே முடிஞ்சு போச்சு. மீன் தான் மோடு, அப்ப மோடுங்கிறது என்னது? மியூ. சரிங்களா? அதே போல இந்த கருவுக்கு வந்து இது வந்து சிமிட்ரிக் கர்வ், அதனால பீட்டா 1 ஈக்குவல் டு 0. அதே போல இது வந்து பிளாட்னஸ் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கும், ரொம்பலாம் ஏறி இறங்காது, அதனால பீட்டா 2 ஈக்குவல் டு 3. அடுத்தது சென்ட்ரல் மொமெண்ட் ஆட் டேர்ம்ஸ். ஆட் சென்ட்ரல் மொமெண்ட்ஸ் ஆல்வேஸ் 0. சரிங்களா? ஆட் சென்ட்ரல் மொமெண்ட் ஆல்வேஸ் 0. ஈவன் சென்ட்ரல் மூமெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க ரெக்கர்சிவ் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, 1 into 3 into 5 into 2r - 1 ஹோல் பவர் சிக்மா பவர் 2r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ஃபார்முலாவா படிச்சுக்கோங்க. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது ஒரு ப்ராபபிலிட்டியா இருக்கிறதுனால அது எப்பவுமே நெகட்டிவ் ஆகாது. அதனால இந்த கர்வோட அந்த லைன் இருக்குல்ல, அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கீழே போகாது அப்படிங்கிறது தான் அடுத்த பாயிண்ட். அடுத்தது லீனியர் காம்பினேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் நார்மல் வேரியேட் இஸ் ஆல்சோ எ நார்மல் வேரியேட். இதை வந்து நம்ம பின்னாடி டீட்டெயிலாவே படிப்போம். சரிங்களா? 2 நார்மல் வேரியேட் எடுத்து ஆட் பண்ணா என்ன ஆகும், 2 நார்மல் வேரியேட் எடுத்து சப்ராக்ட் பண்ணா என்ன ஆகுன்றதை நம்ம இதுக்கு அடுத்து டீட்டெயிலாவே படிப்போம். அதுக்கு அடுத்தது எக்ஸ்ங்கிறது ஒரு அசிம்டோட்டா இருக்கு. அசிம்டோட்னா என்ன தெரியுமா? அசிம்டோட்னா என்னது? The curve intersect again same curve, sir. இன்டர்செக்ட் ஒரு loop மாதிரி ஆகாம form ஆகும். இன்டர்செக்ட் ஆகாம
இன்டர்செக்ட் ஆகாம பக்கத்திலேயே போறதுக்கு பேர் தான் அசிம்டோட். இன்டர்செக்ட் ஆகாம பக்கத்திலேயே போயிட்டே இருக்கும், ஆனா அது எப்பயுமே இன்டர்செக்ட் ஆகாது. அதுக்கு பேர் தான் வந்து அசிம்டோட். சரிங்களா? எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம இந்த நார்மல் கர்வே எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த நார்மல் கர்வே எடுத்துக்கோங்க. சார் லூப் மாதிரி ஃபார்ம் ஆனதுதான் அசிம்டோட். எக்ஸ் இல்ல இல்ல ஆக்சிஸ் பொறுத்து அதே பாயிண்ட்ல கட் ஆகி. இல்ல இந்த இடத்துல இதுதான் அசிம்டோட். இந்த 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 இடம் தான் அசிம்டோட். இந்த போயிட்டு இருக்குல்ல, இதுல எக்ஸ் ஆக்சிஸ் தான் அசிம்டோட். இதே நீங்க வந்து ஒரு ஹைப்பர்போலா எடுத்தீங்க அப்படின்னா, இதே நீங்க ஒரு ஹைப்பர்போலா அப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி போகும்? அதாவது 1/x கர்வு சொல்லுவாங்க. இந்த 1/x கர்வு எடுத்தீங்கன்னா அதுல எக்ஸ் ஆக்ஸும் ஒரு அசிம்டோட் தான், ஒய் ஆக்ஸும் ஒரு அசிம்டோட் தான். ஏன்னா இங்க நெருங்கிக்கிட்டே போகும், தொடாது. இங்கேயும் நெருங்கிக்கிட்டே போகும், ஆனா தொடாது. அசிம்டோட்னா அதான் மீனிங். அசிம்டோட்னா என்னன்னா தொலைகோடுன்னு பேர். அதுக்கு பேரு தமிழ்ல தொலைகோடுனா தொலைவா போயிட்டே இருக்கும், ஆனா தொடவே தொடாது ஒண்ணுக்கு ஒண்ணு. அதனாலதான் அதுக்கு பேர் தொலைகோடுன்னு பேரு தமிழ்ல. சரிங்களா? அடுத்து இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ஒரு கர்வுக்கு நம்ம கான்வெக்ஸ் கான்கேவ் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? என்ன கண்டிஷன்? கான்வெக்ஸ்க்கு என்ன கண்டிஷன், கான்கேவ்க்கு என்ன கண்டிஷன்? என்னாச்சு? ஒரு கர்வ் வந்து கான்வெக்ஸா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? என்ன கண்டிஷன் கன்சிடர் பண்ணணும்? டிஃபரன்சியேஷன் வச்சு சொல்லுவோம். எஃப் டேஷ் லெஸ் ஆஃப் ஜீரோ கரெக்டாக ஜீரோ. எஃப் டேஷா எஃப் டபுள் டேஷா? எஃப் டேஷா எஃப் டபுள் டேஷா? எஃப் டபுள் டேஷ். எஃப் டபுள் டேஷ் ஈக்குவல் டு ஜீரோவா? எஃப் டபுள் டேஷ் கிரேட்டர் than or equal to ஜீரோவா இருந்தா கான்வெக்ஸ். எஃப் டபுள் டேஷ் வந்து லெஸ் than or equal to ஜீரோவா இருந்தா அது வந்து என்ன அப்படின்னா கான்கேவ் அப்படின்னு படிச்சிருப்போம். சரிங்களா? ரைட். இப்ப என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த கர்வ் வந்து கான்வெக்ஸா கான்கேவா? இந்த கர்வ் கான்கேவா சார்? கான்வெக்ஸ் கான்கேவ் எப்படி மேம் கர்வை பார்த்து கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க? கான்வெக்ஸ் கான்கேவ்ங்கிறத கர்வை பார்த்து எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க? அல்லது சார் ஒரு நான் ரீஜியன் வந்து மேல அந்த கர்வ் இருந்ததுனால கான்கேவ்னு சொல்லிட்டேன் சார். சரி சரி சரி. ஆனா சரி, இப்ப நம்ம இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப நான் படத்தை போட்டா உடனே சொல்லிடுவீங்க. இது ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க, இது ஒரு ரீஜியன் எடுத்துக்கோங்க. இந்த ரீஜியன்ல எது கான்வெக்ஸ்? இந்த ரெண்டுல எது கான்வெக்ஸ்? அந்த ரவுண்டு தான் சார் கான்வெக்ஸ். ஏன் மேம் கான்வெக்ஸ்? அது எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்து கனெக்ட் பண்ணாலும் அந்த கர்வ்க்குள்ளே அது எக்ஸிஸ்ட் ஆகுது. சூப்பர், அவ்வளவுதான். அதாவது இந்த ரீஜியனுக்குள்ளேயே இருக்கணும். எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்து நீங்க கனெக்ட் பண்ணாலும் அது அந்த ரீஜியனுக்குள்ளேயே இருக்கணும். படிச்சிருக்கீங்களா படிக்கலையா? படிச்சிருக்கீங்களா எல்லாருமே? அதுதான். அப்ப கான்கேவ்னா என்ன அப்படின்னா அது எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்ப இந்த கர்வை நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த அப்பர் போர்ஷன்ல நீங்க இங்க ரெண்டு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா அது இப்படி வரும். அதே இது இங்க இருக்க ஒரு பாயிண்ட்டையும் இங்க டாப்ல இருக்க ஒரு பாயிண்ட்டையும் எடுத்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? உள்ள வராது. அப்ப கான்வெக்ஸா இருக்கிறது, அதாவது இந்த பீக்ல கான்வெக்ஸா இருக்கிறது கொஞ்சம் தள்ளி போக 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 ஏதோ ஒரு இடத்துல கான்கேவா மாறுது. அப்ப எப்ப இந்த கான்வெக்ஸா இருக்கிறது கான்கேவா மாறுதோ அந்த இடத்துக்கு பேரு தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? இதெல்லாம் புக்ல இருக்காது, நீங்க தேடினாலும் கிடைக்காது. ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப இதை எப்படி சார் நம்ம வந்து இதை வச்சு சொல்றது அப்படின்னா, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to ஜீரோவா இருந்தா கான்வெக்ஸ்ன்றீங்க.
லெஸ் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்தா கான்கேவ்ன்றீங்க. அப்ப ஈக்குவல் டு 0 இருந்தா ஸோ அதுக்கு பேர் தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்ன்றது என்ன அப்படின்னா எஃப் டபுள் டாஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து போட்டீங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா மியூ பிளஸ் ஆர் மைனஸ் சிக்மா கிடைக்கும். அந்த எக்ஸோட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் சிக்மா போடும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த வேல்யூ, அதாவது எங்க இருக்கும்னா இங்கனக்குள்ள இருக்கும் அது. சரிங்களா? இதுல இந்த இடத்துல வந்து இது மியூ பிளஸ் சிக்மாவா இருக்கும், இது வந்து என்னவா இருக்கும் மியூ மைனஸ் சிக்மாவா இருக்கும். இந்த இந்த ஹைட்டோட வேல்யூ தான் என்ன அப்படின்னா இந்த எஃபோட வேல்யூ. புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ஓகே, இதுதான் முக்கியமான பாயிண்ட். சரியா? ரைட். அடுத்தது மீன் டீவியேஷன் அபவுட் மீன். இந்த மீன் டீவியேஷன் அபவுட் மீன்னா என்னதுப்பா? இன் ஜென்ரல் கேட்கிறேன். ஜென்ரலா இன் ஜென்ரலா மீன் டீவியேஷன் அபவுட் மீன் என்ன அர்த்தம்? அந்த வேர்டிங்லேயே இருக்கு. மீன் டீவியேஷன் வந்து மீனை வச்சு கண்டுபிடிக்கணும். அதாவது நம்மளோட டேட்டால இருக்க நம்ம டேட்டா செட் வந்து மீன்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு ஸ்டடி பண்றதுக்கு பேர் தான் வந்து மீன் டீவியேஷன். சரிங்களா? ஓகேவா? அதாவது இப்ப எக்ஸாம்பிள் இருந்து இப்ப நான் வந்து எக்ஸ்ஒய் ஆக்சிஸ்ல வந்து நான் பிளாட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸும் ஒரு பி ஆஃப் எக்ஸையும் நான் ஒரு எக்ஸ்ஒய் ஆக்சிஸ்ல இப்படி பிளாட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதோட மீன் ஒண்ணு இருக்கும்ல, அந்த மீனுக்கும் இதுக்கும் இடையில இருக்க அந்த டிஃபரன்ஸ் தான். அந்த மீனுக்கும் அதுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸை ஃபுல்லா ஆட் பண்ணா கிடைக்கிறது தான் இந்த மீன் டீவியேஷன் அபவுட் மீன் சொல்லுவாங்க. சரிங்களா? இங்க அதோட வேல்யூ என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/π சிக்மா அப்படின்றாங்க. அது அப்ராக்சிமேட்லி என்ன கொடுக்குறாங்கன்னா 4/5ன்னு எடுத்துக்கிறாங்க. அப்ராக்சிமேட்லி என்ன எடுத்துக்கிறாங்க 4/5 சிக்மா எடுத்துக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ரிசல்ட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி. மீடியன் என்னது? மீடியன் என்னது? பொதுவா மீடியன்னா என்னது? பொதுவா மேம் மியூன்னு சொல்றீங்களா? இங்க மியூ. ஓகே. ஜென்ரலா மீடியன் என்னது? மிடில் வேல்யூ. ஓகேவா? இங்க மிடில் வேல்யூ வந்து மியூ தான். அது நமக்கு தெரிஞ்சது தானே, ஏன்னா மியூ தான் நடுவில் இருக்கு மிடில் வேல்யூ. சரிங்களா? அப்ப குவார்டைல் அப்படின்னா என்னது மேம்? குவார்டைல் டீவியேஷன்ஸ் ஒன்று படிப்போம்ல, ஃபர்ஸ்ட் குவார்டைல் தேர்ட் குவார்டைல் அப்படின்னா அந்த பார்ட்டு 3ஆ டிவைட் ஆகுறதுல சார் ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஃபர்ஸ்ட் குவார்டைல், செகண்ட் பார்ட் வந்து மீடியன், தேர்ட் குவார்டைல் வந்து Q3. அதாவது ஒரு 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 லைனை ஒரு ஒரு நூல் வச்சுக்கலாமா? ஒரு நூலை வந்து எத்தனை இடத்துல கட் பண்ணணும்? 3 இடத்துல கட் பண்றோம். கட் பண்ணா ஈக்குவல் பார்ட்டா பிரிக்கணும். கரெக்டா மேம் நான் சொல்றது? 3 இடத்துல கட் பண்ணும்போது 4 பார்ட் கிடைக்கும். அந்த 4 பார்ட்டுமே ஈக்குவலா இருக்க மாதிரி இந்த 3 பாயிண்ட்டை கட் பண்ணோம் அப்படின்னா அதுல அதுதான் ஃபர்ஸ்ட் இடத்துல கட் பண்றது ஃபர்ஸ்ட் குவார்டைல், செகண்ட் இடத்துல கட் பண்றது செகண்ட் குவார்டைல், தேர்ட் இடத்துல கட் பண்றது தேர்ட் குவார்டைல். பட் அந்த செகண்ட் இடத்துல கட் பண்ணக்கூடிய செகண்ட் குவார்டைல தான் நம்ம மீடியன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க என்னன்னா மியூ மைனஸ் 0.675 சிக்மா. எப்பயுமே இதான் கிடைக்குமா? அதே மாதிரி Q3யோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா மியூ பிளஸ் 0.6745 சிக்மா தான் கிடைக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது என்ன பண்றாங்கன்னா குவார்டைல் டீவியேஷன் ஒன்று இருக்கு. சரிங்களா? குவார்டைல் டீவியேஷன். அந்த குவார்டைல் டீவியேஷனோட ஃபார்முலா வந்து Q3 மைனஸ் Q1 டிவைட் பை 2. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 2/3 சிக்மா கிடைச்சிருக்கு. 2/3 சிக்மா கிடைச்சிருக்கு. இந்த ரிலேஷன் வந்து ரொம்ப 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 முக்கியம். மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் எக்ஸ்பெக்டட். சரிங்களா? ஆன்டிசிபேட்டட் எக்ஸ்பெக்டட். குவார்டைல் டீவியேஷன் இஸ் டு மீன் டீவியேஷன் இஸ் டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அதோட ரேஷியோஸ் என்ன வரும்னா 2/3 சிக்மா இஸ் டு 4/5 சிக்மா இஸ் டு சிக்மா. அப்ப இது எல்லாத்துலயும் நீங்க வந்து என்னன்னா சிக்மாவை அடிச்சு கொடுத்துட்டு நீங்க வந்து 15ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா முதல் இருக்கிறது 10, அடுத்து இருக்கிறது 12, அடுத்து இருக்கிறது 15. 10, 12, 15 இன்க்ரீசிங் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. குவார்டைல் டீவியேஷன், மீன் டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். சரிங்களா? அடுத்து இந்த ஏரியா ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதை வந்து நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுவோம் நிறைய இடங்கள்ல. இப்ப நான் ஒரு இது வந்து நார்மல் கர்வ். ஓகேவா? இது வந்து நார்மல் கர்வ். சரியா வரைய வரல, பட் இப்படி இருக்காது, இன்னும் நல்லா நீட்டா இருக்கும். இது வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் கர்வ்.
ரெண்டுக்கு வித்தியாசம் வேற ஒன்றும் இல்லை. இது மியூசிக், இது வந்து மியூ, இது மியூசிக், இது வந்து 0. அதான் வித்தியாசம். இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். இந்த ஃபிளக்சுவேஷன் பாயிண்ட் இருக்குல்ல, ஃபிளக்சுவேஷன் பாயிண்ட் என்னது? மியூ பிளஸ் சிக்மா, மியூ மைனஸ் சிக்மா. இது ரெண்டுக்கும் இடையில இருக்க ஏரியா எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 0.6826. புரியுதா என்ன சொல்ல வராங்கன்னு? அதே இது கொஞ்சம் தள்ளி, கொஞ்சம் தள்ளினா எவ்வளவுனா மியூ ஆஃப் 2 பிளஸ் சிக்மா, மியூ ஆஃப் 2 மைனஸ் சிக்மா. இதோட ஏரியா என்ன அப்படின்னா, இதோட ஏரியா என்ன அப்படின்னா 0.9544. சரிங்களா? அதே இது இன்னும் தள்ளி, இன்னும் தள்ளி மியூ ஆஃப் 3 பிளஸ் சிக்மா, இந்த சரி மியூ 3 மைனஸ் சிக்மா. இதோட ஏரியா பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாயிருது. சரி, இதோட ஏரியா என்ன வருது? 0.9973. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த இதுக்கப்புறம் கர்வ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒட்டிக்கிட்டே போகும். எக்ஸ் ஆக்சிஸும் ரொம்ப ஒட்டிக்கிட்டே போகணும். இதுக்கப்புறம் அந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ ரொம்ப ஒட்டிக்கிட்டே போகும். இதே தான் இங்க எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா -1 +1 ஃபர்ஸ்ட் இது, செகண்ட் இது வந்து -2 +2, தேர்ட் இது -3 +3. சோ அப்ப இந்த -3 +3க்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட மொத்த கருவும் வந்துருச்சு. கரெக்டா? நான் சொல்ற மீனிங் புரியுதா? இது ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, அடுத்து நம்ம இந்த டெஸ்ட் ஆஃப் லார்ஜ் சாம்பிள் ஸ்மால் சாம்பிள்ஸ்ல நான் சொல்லுவேன், அந்த இடத்துல திரும்பவும் சொல்றேன், நல்லா தெளிவா கேட்கும். அப்ப நான் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா, வேல்யூ 3க்கு மேல இருந்தா ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு. நல் ஹைபாத்தசிஸ ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்பேன். ஏன்னா 3க்கு மேல போயிட்டாலே நம்மளோட சக்சஸ் எவ்வளவு, நம்மளோட ப்ராபபிலிட்டி கர்வ் ரொம்ப 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 கம்மி, 0.0027. சரியா? அதனால அதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அதனால இசட்டோட வேல்யூ வந்து எப்பயுமே 3 கீழே தான் வரணும். இதை நல்ல மைண்ட்ல வச்சுக்கணும். இசட்டோட, அதாவது ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியட்டோட வேல்யூ வந்து எப்பயுமே எது கீழே தான் வரணும்? 3 கீழே தான் வரணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்கேன்னா, இசட்டோட வேல்யூ என்ன இருந்தா எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் கர்வை வந்து ஏரியா வந்து அதை ஆக்குபை பண்ணுது அப்படின்னு. சரிங்களா? 0.675 இருந்தா 50%, அதாவது மியூ. அடுத்தது 1, அதாவது இது ரெண்டுக்கு இடையில உள்ள வேல்யூ. அதாவது இப்படி நீங்க கர்வ் வரைகிறீங்க அப்படின்னா, சரிங்களா, இந்த இடத்துல -0.6745, இந்த இடத்துல வந்து 0.6745. இது ரெண்டுக்கு இடையில இருக்க ஏரியா எவ்வளவு அப்படின்னா 0.5 அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதுதான் இந்த மீனிங். அதே இது நீ 1 எடுத்தீங்கன்னா 0.826 மேல இருக்குல்ல, அதே தான். அடுத்து நீங்க 1.96 போட்டீங்க அப்படின்னா அப்ப அது வந்து 95% கிடைக்குது. அடுத்து 2 எடுத்தீங்கன்னா 0.9544 கிடைச்சிருக்கு. 2.5 எடுத்தீங்கன்னா 99% கிடைச்சிருக்கு. 3 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 0.973. இதுல சரிங்களா, இந்த 1%, இது பேரு நம்ம பின்னாடி படிப்போம். இதுக்கு பேர் வந்து 1% இல்ல, பின்னாடி இதை நம்ம படிப்போம். இந்த 95%, 99% படிப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 95% அப்படின்னா 1.96 அப்படின்றது ஞாபகம் இருக்கணும். 99% அப்படின்னா 2.58 அப்படின்றது ஞாபகம் இருக்கணும். நல்லா ஸ்ட்ராங்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. 95% அப்படின்னா 1.96, 99% அப்படின்னா என்னது? 2.58 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் எவ்வளவு கர்வா அது வந்து ஏரியா வந்து அதை வந்து உள்ள வச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு. சரியா? அடுத்தது ஒரு நிமிஷம். ஓகே,
அடுத்தது என்னன்னு பாருங்க. இந்த பெர்ன்ஸ்டைன் தியரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் ஐடென்டிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள். அது வந்து எதை ஃபாலோ பண்ணுது அப்படின்றதெல்லாம் இவங்க கொடுக்கல, சரிங்களா. டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள் வித் ஃபைனிட் வேரியன்ஸ் அப்படி இருந்தா யூன்னு ஒன்று டிஃபைன் பண்றாங்க, என்னன்னா எக்ஸ் பிளஸ் ஒய். பிங்கிறது ஒன்று டிஃபைன் பண்றாங்க, எக்ஸ் மைனஸ் ஒய். அது ரெண்டும் இண்டிபெண்டா இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ் ஒய் யூ பி எல்லாமே கண்டிப்பா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா தான் இருக்கணும் அப்படின்றாங்க. புரியுதா? அதாவது ஆரம்பத்துல எக்ஸ் ஒய் என்னன்னு சொல்லல, ஆனா நான் எக்ஸ் பிளஸ் ஒய் கண்டுபிடிக்கிறேன், எக்ஸ் மைனஸ் ஒய் கண்டுபிடிக்கிறேன், ரெண்டுமே இண்டிபெண்டா இருந்தது அப்படின்னா அப்ப கண்டிப்பா எக்ஸ் ஒய் யூ பி எல்லாமே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். புரிஞ்சுதா? ஸோ அதை தான் அடுத்தது கீழே சொல்லியிருப்பாங்க, என்னன்னா எக்ஸ் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் அப்படின்னா அப்ப யூ அப்படிங்கிறது என்னது எக்ஸ் பிளஸ் ஒய், பிங்கிறது எக்ஸ் மைனஸ் ஒய், ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் தான், ரெண்டுமே என்ன இண்டிபெண்டா இருக்கும். அப்ப யூ ஃபாலோஸ் n of 0,2, v follows n of 0,2. சரிங்களா? மேல வந்து x follows n of 0,1, x follows n of 0,1, y follows n of 0,1. அந்த டைம்ல u follows n of 0,2, v follows n of 0,2. சரிங்களா? அடுத்து கேரக்டரைசேஷன் ஆஃப் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். மேல சொன்ன மாதிரி தான் இது கிட்டத்தட்ட, கொஞ்சம் நல்லா பாருங்க. என்ன அப்படின்னா x1 x2 xn ஆர் இண்டிபெண்டன்ட் ஐடென்டிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள்ஸ். அது எனக்கு என்னன்னு தெரியாது, வித் ஃபைனிட் வேரியன்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா அதோட காமன் டிஸ்ட்ரிபியூஷன்னா எல்லாமே ஒரே டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஃபாலோ பண்ணுமா, நார்மலா ஃபாலோ பண்ணும். எப்ப? இஃப் அண்ட் ஒன்லி இஸ் அதோட சம் அப்புறம் அதோட சம்மோட ஸ்கொயர். எதோட சம்மோட ஸ்கொயர்னா அபவுட் அதாவது மீன் டீவியேஷனோட ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கோங்க. இது ரெண்டுமே இண்டிபெண்டா இருந்தா அப்ப மேல சொன்னதோட எக்ஸ்டென்ஷன் தான் இது. சரிங்களா? x1 x2 xnங்கிறது என்ன, அது ஒரு ரேண்டம் வேரியபிள், பட் எல்லாமே ஒரே டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா ஐடென்டிக்கலின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன டிஸ்ட்ரிபியூஷன் எனக்கு தெரியாது. ஆனா அது எல்லாமே காமனா நார்மலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதோட சம்மும் அதோட இந்ததும் ரெண்டுமே இண்டிபெண்டா இருந்தா கண்டிப்பா நார்மலா ஃபாலோ பண்ணும். நார்மலா ஃபாலோ பண்ணா கண்டிப்பா இது ரெண்டு இண்டிபெண்டா இருக்கும். சரிங்களா? அப்படிங்கிறது இந்த தியரம். அடுத்தது எம்ஜிஎஃப் வந்து நீங்க ஜஸ்ட் மெமரி தான் பண்ணணும். சரிங்களா? இது வந்து நார்மல் வேரியேட்டுக்கு, இது வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டுக்கு. இது வந்து இ பவர் மியூ டி பிளஸ் டி ஸ்கொயர் சிக்மா ஸ்கொயர் டிவைட் பை 2. அடுத்தது எம்இசட் ஆஃப் டிங்கிறது இ பவர் டி ஸ்கொயர் பை 2. அடுத்து குமுலண்ட்ங்கிறது என்னது, லாக் எடுக்கணும். லாக் எடுக்கும்போது இ வந்து கேன்சல் ஆயிரும், அப்ப மேல இருக்க டேர்ம் மட்டும் வரும். இதுல நல்லா பாருங்க, டி இருக்கு, டி ஸ்கொயர் இருக்கு, அதுக்கு மேல எந்த டேர்முமே இல்லை. அப்ப குமுலண்ட், தேர்ட் குமுலண்ட், ஃபோர்த் குமுலண்ட், ஃபிஃப்த் குமுலண்ட் எல்லாமே 0. ஃபர்ஸ்ட் குமுலண்டோட வேல்யூ வந்து மியூ, செகண்ட் குமுலண்டோட வேல்யூ வந்து சிக்மா ஸ்கொயர். மீதி இருக்க எல்லா குமுலண்டோட வேல்யூ வந்து என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அடுத்தது ஆல்ரெடி சொன்னோம், மியூ 3யும் k3யும் ஈக்குவல், அது ரெண்டுமே 0. மியூ 4க்கு ஃபார்முலா என்ன, k4 + 3 k2 ஸ்கொயர். இதுல k4 வந்து 0, அதனால k2 வந்து சிக்மா ஸ்கொயர், அதனால 3 சிக்மா 4 போட்டாங்க. பீட்டா 1 போடும்போது மேல மியூ 3 0னால 0 ஆயிடுச்சு. பீட்டா 2 போடும்போது மேல வந்து 3 சிக்மா 4 வரும், கீழே வந்து சிக்மா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ ரெண்டு கேன்சல் ஆகி ஆன்சர் வந்து 3 வரும். இது முன்னாடியே பார்த்தோம், ஆட் மொமெண்ட் வந்து எப்பவுமே 0, ஈவன் மொமெண்ட் வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதோட ரெக்கரன்ஸ் ஃபார்முலா வந்து இது எல்லாமே மேல பார்த்தாச்சு. இது எல்லாமே மேல பார்த்தாச்சு. அடுத்து நான் முன்னாடி சொன்னேன், லீனியர் காம்பினேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஆஃப் நார்மல் வேரியேட் இஸ் ஆல்சோ எ நார்மல் வேரியேட். அதை கீழே பார்ப்போம் அப்படின்னு டீடைல். அதான் இது. இப்ப ஈச் xi ஃபாலோஸ் எ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மியூ ஐ அண்ட் சிக்மா ஐ. சரிங்களா? இது சிக்மா ஐ ஸ்கொயர். அப்ப ஒவ்வொன்றுக்கும் வேற வேற மீன், ஒவ்வொன்றுக்கும் வேற வேற ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருந்தால் கூட உங்களால ஆட் பண்ண முடியும். இப்ப x1 x2 ஆட் பண்ணா மீன் ஆட் பண்ணிக்கோங்க, வேரியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. x1 x2 சப்ராக்ட் பண்ணா மீனை சப்ராக்ட் பண்ணிக்கோங்க, வேரியன்ஸ் ஆட் பண்ணுங்க. ஏன் வேரியன்ஸ் ஆட் பண்றோம் அப்படின்னா, வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த -1 வெளியே வரும்போது பிளஸ் பண்ணா மாறிடும், ஸ்கொயர் பண்ணுவோம்ல, அதனால. சரிங்களா? அப்ப இதுதான் இன் ஜென்ரல் ஃபார்மட், நோட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நிறைய வாய்ப்பு.
சமேஷன் ஏதாவது எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னு எப்படி கேட்கலாம், எக்ஸ் ஃபாலோஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் 3,2, சரிங்களா. அப்புறம் ஒய் ஃபாலோஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் 1,3, தென் 2x + 3y ஃபாலோஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இதை உள்ள 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 3 2s are 6, இங்க 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப என்ன வரும் 3. இதை போட்டு இந்த சம்மை வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி, சரிங்களா. இதை போட்டு இந்த சம்மை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி. அடுத்தது மேல சொன்னதோட இன்னொரு வெர்ஷன் என்ன அப்படின்னா ஐடென்டிக்கலி இண்டிபெண்டன்ட்லி அப்படின்னு வந்துருச்சு. அப்ப எக்ஸ் பார் கேட்கறாங்க. அப்ப எக்ஸ் பாரோட மீன் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன எழுதுவோம், எக்ஸ் பார் ஆஃப் x1 + x2 + xn by n எழுதுவோம். இந்த எண்ணுங்கிறது ஒரு நம்பர், அதனால அது 1/2 n வெளியே போட்டுக்கிறோம். அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x1 x2 x3 எல்லாமே சேம், என்னது மியூ 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 மியூவா வரும். அப்ப n மியூ, அப்ப அடிச்சு கொடுத்தீங்கன்னா மியூ. அப்ப எக்ஸ் பாரோட அதுவும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா ஃபாலோ பண்ணுது, அதோட மீன் வந்து மியூ. அடுத்து வேரியன்ஸ் பார்ப்போம். அப்ப வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பார் பார்க்கணும். அப்ப வேரியன்ஸ் ஆஃப் x1 + x2 + xn டிவைட் பை n. ஸோ அப்ப இந்த எண்ணை வெளியே எடுக்கும்போது அது என்னவா மாறும், 1/n² மாறும். அப்ப வேரியன்ஸ் ஆஃப் x1 + வேரியன்ஸ் ஆஃப் x2 வேரியன்ஸ் ஆஃப் xn. ஸோ ஈச் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் சிக்மா. அப்ப மொத்தம் எத்தனை சிக்மா, n சிக்மா. அப்ப n சிக்மா பை n² which is கேன்சல் பண்ணா சிக்மா பை n, சரி, வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர். ஸோ எக்ஸ் பார் இஸ் ஆல்சோ a normal distribution with mean mu and variance வந்து சிக்மா ஸ்கொயர் பை n. அடுத்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஆல்ரெடி பார்த்தது தான். எனது எஃப் டபுள் டஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எங்க 0 இருக்கோ அதுக்கு பேர் தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன், சரிங்களா. அது என்னன்னு பார்த்துட்டோம், மியூ ± சிக்மா. அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ பார்த்தாச்சு. ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அது ரெண்டு ஈக்வி டிஸ்டன்ஸ். ஈக்வி டிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னா, ஈக்வி டிஸ்டன்ஸ் தான் என்னது, அது ரெண்டுமே ஆரிஜின்ல இருந்து ஒரே டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அது ஓகே தானே, அது புரியுதுல உங்களுக்கு. அது ரெண்டுமே ஆரிஜின்ல இருந்து ஒரே டிஸ்டன்ஸ்ல, ஆரிஜின்ல இருந்துன்னா என்னது மீன்ல இருந்து, ஃப்ரம் த மீன் போட்டாங்கல்ல, both are equidistant from the mean. அடுத்து மீன் டிவியேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், 4/5 சிக்மா. அடுத்து ஏரியா ப்ராப்பர்ட்டி. இந்த ஏரியா ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுவும் நம்ம கிட்டத்தட்ட முன்னாடி பார்த்ததுதான். அந்த ஏரியா வந்து ஒரு டெஃபினைட் இன்டெக்ரல், சரிங்களா. இதுக்கு ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டுக்கு அதுல உள்ள இருக்க பை ஆஃப் இசட்ங்கிறது என்னது, ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டோட பிடிஎஃப் அப்படிங்கிறது. இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்ததுதான். அப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் x - மியூ இஸ் கிரேட்டர் தென் 3 சிக்மா அப்படின்னா இந்த சிக்மாவை கீழே கொண்டு வந்துங்க. அப்ப என்ன ஆகும், ப்ராபபிலிட்டி ஆஃப் x - மியூ பை சிக்மா விச் இஸ் கிரேட்டர் தென் 3 அப்படின்னு வருமா. அப்ப இது என்ன பண்ணிக்கலாம், இங்க ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டா மாத்திக்கலாம். அப்ப மாடுலஸ் ஆஃப் z இஸ் கிரேட்டர் தென் 3. அப்ப p ஆஃப் z - 3 z <z 3. இதுதான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். 3க்கு வெளியே போயிட்டா, சாரி கிரேட்டர் தென் 3, சாரி லெஸ் தென் 3 இல்ல, அப்போ 1 - அப்போ 1 - போடணும் கிரேட்டர் தென் இருக்கிறதுனால. அப்ப இதோட வேல்யூ நம்ம என்ன பார்த்தோம், 0.99 எவ்வளவு பார்த்தோம், ஏதோ ஒரு 3 பார்த்தோம், 7.3 பார்த்தோம். அப்ப 9973 சப்ராக்ட் பண்ணா 0.0027. அப்புறம் ரொம்ப கம்மியா இருக்கு, நான் ஆல்ரெடி சொன்னேன் 3 தாண்டி போயிட்டாலே அது வந்து ரொம்ப கம்மியா போயிடும் அப்படின்றது. அடுத்து இந்த எரர் ஃபங்க்ஷன்ன்றது கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது, சரிங்களா. அதாவது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட எரர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டா 2/√π × 0 to y e power -y² dy, சரிங்களா. ஜஸ்ட் வந்து மெமரி பண்ணிக்கோங்க, அது ரொம்ப லென்த்தா கொடுத்துருந்தாங்க, நான் ஜஸ்ட் அந்த எரர் ஃபங்க்ஷன் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து இந்த ப்ராப்ளத்தோட நீங்க கிளாஸ் முடிச்சுக்கலாம். இந்த ப்ராப்ளம் மட்டும் பார்க்கலாம். வேலை எதுவும் இடம் இருக்கா, ப்ராப்ளம் இந்த பேஜுக்குள்ளே முடிக்க போயிட்டு முடிச்ச முடியாது, தடுப்பு. ஓகே, ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அடுத்த பேஜ் போயிடுச்சா, ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க. For a certain normal distribution, the first moment about 10, சரிங்களா. ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் 10 டைரக்டா எழுதுறேன். the moment about 10னாலே இப்படி வந்துடணும், ஃபர்ஸ்ட் மொமெண்ட் about 10 is equal to 40. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, the fourth moment about 50 is equal to 48.
இது புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ஃபர்ஸ்ட் மொமெண்ட்ன்றதுனால பவர் 1, அபவுட் 40 சொன்னதுனால -40. சரிங்களா? அதே இது ஃபோர்த் மொமெண்ட் சொன்னதுனால பவர் 4, அபவுட் 15 சொன்னதுனால -50. சரிங்களா? புரிஞ்சுதா அது? சரி, இப்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? சரி, அடுத்தது இந்த ஃபோர்த் மொமெண்ட்டை கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிச்சு பாருங்க, இங்க உள்ள என்ன இருக்கு? 50. 50ங்கிறது என்னது? மீன்ஸ் மீன். ஆமா, அப்ப எப்படி எழுதிக்கலாம்? கரெக்டா? இப்ப இது எந்த மொமெண்ட்? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் பவர் 4ங்கிறது என்னது? mu4 சார். 4. சரி, இப்பதான் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்றது யூஸ் பண்ண போறோம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல μ4ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா 3 சிக்மா ஸ்கொயர். என்னது? 3 சிக்மா ஸ்கொயர் μ4ஓட வேல்யூ. இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும் இனிமேல். அப்ப அதை டிவைட் பண்ணுங்க. அப்ப சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு 16, சிக்மா ஈக்குவல் டு 4. முடிஞ்சா? மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்துருச்சு ஆன்சர். ஓகேவா? சரி, இதோட நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்சோம். நாளைக்கு நம்ம அடுத்த யூனிஃபார்ம் இது ரெக்டாங்குலர் அண்ட் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ.